வணக்கம் மக்களே. வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்டின் PL சீசன் 24-25 முதல் ரிவ்யூ எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம முதல்ல இப்ப நேத்து ஆடி முடிச்ச கேம், வுல்ஸோட கேம் ஹோம்ல. அந்த வுல்ஸ்க்கு ஹோம் கேமோட ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பண்ண போறோம். இந்த எபிசோட்ல என்ன ஜாயின் பண்றது போத் த ஹேமன்ஸ், தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட் ஹேமந்த் as well as ரெட் பைட் பாப்பி ஹேமந்த். வெல்கம் டு தி ஷோ பாய்ஸ். வணக்கம் 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 ப்ரோ. வணக்கம். குட் டு பி வணக்கம். பேக். ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். குட் டு பி பேக். எஸ், ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் சொன்ன மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வரப்போகுது. நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். இந்த இதில் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணணுங்கிறது, இன்னும் ஜாஸ்தியாக பண்ணணுங்கிறது தான் நாங்கள் சம்மரில் உட்காந்து யோசிச்ச விஷயம். பட் அகேன் எங்களால் வந்து எவ்வளோ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. பட் டெஃபினெட்லி வில் கிவ் யூ கைஸ் அ லாட் ஆஃப் குட் ஷோஸ். மறக்காம வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அப்படியே நம்ம எபிசோட்குள்ள போயிடுவோம். ஸோ வுல்ஸ் கேம், ஃபர்ஸ்ட் கேம் ரிவ்யூன்னு போனோம்னா ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லேருந்து நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோமே. ரெட் ஒயிட் பாப்பி, நீ சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எப்படி இருந்துச்சு கேம் உன்னை பொறுத்த வரைக்கும்? முதல் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும். இப்ப புது சீசன், சோ உங்ககிட்ட இருந்து புது லுக் ஆயுது. மக்கள் அது கேட்பாங்க, சோ அதுக்கு தான் கேட்டாது. சீசனுக்காக வளர்க்க வேண்டிய தாடி அது வளர்க்கற ஒரு அட்டெம்ப்ட்னு வச்சுப்போமே. போன சீசன் தான் ஓகே, இந்த சீசன் சும்மா வளர்த்து பார்ப்போமே, ஜாலியா வளர்த்ததுதான். பட் அதுக்காக பண்றான்னு நினைக்கலாமே, அப்படி வச்சுக்கலாமே. ஹோப்ஃபுல்லி இதுக்குன்னு ஒரு சக்தி இருந்தா இதை வச்சு நம்ம லீக் ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஃபேன் சூப்பர்ஸ்டிஷன் தானே எல்லாமே. ஓகே, நியூ சீசன், நியூ ஆர்சனல் மாதிரி நியூ அருண் ப்ரோ. ஓகே ப்ரோ, கமிங் பேக் டு த கேம் ப்ரோ. முதல் விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சனல் நார்த் லண்டன் ஃபார்எவர் கேட்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எமிரேட்ஸ் வந்து அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கூட அந்த கெவின் கேம்பிள் பண்ண ட்ரிபியூட்டும் நல்லா இருந்தது ஆக்சுவலா. அண்ட் அந்த ஒரு ரோர் இருந்தது ப்ரோ பிளேயர்ஸ் வரும்போது, லைன் அப் பண்ணும்போது செம்மையா இருந்தது ஆக்சுவலா அது பாக்குறதுக்கு. பட் கேமுக்கு போயிடுவோமே. கேம் போகும்போது ஐ தாட், நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப் விட பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ திங்க் கொஞ்சம் பிளேஸ் கொஞ்சம் ரஸ்டியா இருக்காங்க ப்ரோ. சில பிளேஸ் பார்ட்டி எல்லாம் வந்து ஐ தாட் அகைன் முதல் ஹாஃப் நல்லா ஆடினா, ரெண்டாவது ஹாஃப் வந்து கொஞ்சம் நிறைய தப்புலாம் பண்ணா. ஒரு மாதிரி கேஸ் அவுட் ஆயிட்டான் 50 மினிட்ஸ்க்குள்ள. கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா ப்ரீ சீசன் நிறைய விளையாடி இருக்க நீ வந்துட்டு, நீ வந்து இவ்வளவு சீக்கிரம் கேஸ் அவுட் ஆகுது, கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதுக்கு தான் எனக்கு இன்னும் கோவமா இருக்கு ஆக்சுவலா அவன் மேல. ஏன்னா அவனுக்கு ப்ரீ சீசன் ஆடி இருக்கான் எல்லா கேமும். அண்ட் நிறைய பேர் வந்து பிளஸ் நம்ம குரூப்ஸ்லயே வந்து பார்ட்டி வந்து நிறைய பேர் டிஃபெண்ட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறானுங்க. நானும் டிஃபெண்ட் தான் பண்றேன். பட் என்னன்னா இவன் வந்து கொஞ்ச நாளாவே வந்து நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கான் ப்ரோ கேம்ல. லைக் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. அண்ட் அது அவன் கட் அவுட் பண்ணும் ப்ரோ. அவனுக்கு அந்த பொசிஷனல் அவேர்னஸ் கூட, அவன் பின்னால யாராவது இருக்கிறாங்களா, அவன் பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களா, அது ஸ்கேன் பண்ண மாட்டேன்றான் ப்ரோ. அது கொஞ்சம் அவன் கேம்ல இருந்து டிராப் ஆயிடுச்சா, இல்லனா அவனுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா. யூசுவலா நல்லா அந்த ஃபெயிண்ட் பண்றது அது எல்லாமே அவனுக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா பண்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே பாட்டியை வந்து கழுவி ஊத்துறீங்களேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் இது வந்து பார்த்ததுல அவன் தான் ஒரு மாதிரி லைக் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஒரு சோர் தம்பாட்டம் ஸ்டிக் அவுட் பண்ணது அவன் தான் வந்து நேத்து கேம்ல மொத்தமா மெயினா. பட் யா கரெக்ட். இல்ல கரெக்ட் தான். அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் நெகட்டிவ்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த சீசன் பயங்கரமா இருக்கணும் ப்ரோ. இருந்துதான் ஆகணும். அது நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் தான். சோ நான் நெகட்டிவ்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஏன்டா இவன் நெகட்டிவா இருக்கிறான் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஐ திங்க் இந்த நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம ஏர்லியா அட்ரஸ் பண்ணதான் ஐ திங்க் சீசனுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு நெகட்டிவ் வந்து இப்போ ஜின்சென்கோ ப்ரோ, அவனும் வந்து கடுப்பேத்திட்டான் சீரியஸா. லைக் அவன் வந்து அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கிறான். ஹெடர்லாம் வந்து ஒரு குஷன் ஹெடர் வந்து கரெக்டா ஆப்போனன்ட் குத்துறான் ப்ரோ மிட்ஃபீல்ட் ஏரியால. லைக் எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க ஒரு வாட்டி அவனை வந்து மிட்ஃபீல்ட் ஆட விடலான்னு. இந்த கேம்ல தெரிஞ்சிச்சு அவன் சத்தியமா மிட்ஃபீல்ட் ஆட. யார் ஜின்சென்கோவா? நான் மிட்ஃபீல்ட் ஆடவே, எனக்கு ஜின்சென்கோ மிட்ஃபீல்ட் கிடையவே. நான் சொன்னேன், நம்ம அவன் ஆர்சனல்ல இருக்கிற வரைக்கும் மிட்ஃபீல்ட் ஆட மாட்டான். அது கிளீன். அது வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். எனக்கு அதுல வந்து இந்த இதுவே இல்ல, உடன்பாடே இல்ல எனக்கு ஜின்சென்கோ மிட்ஃபீல்ட் ஆடுறதுல. சோ ஜின்சென்கோ வந்து திடீர்னு பால் ரிசீவ் பண்றான், ரெண்டு பேர் வந்துடுறானுங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, பாலை விட்டுறான். ஸோ அது அவனையும் வந்து ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இல்லை. எனக்கு புரியுது கேலஃபியூரி எல்லாம் எதுக்கு வாங்கியிருக்கிறோன்னு. ஸோ அதுதான் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிக்கலாம்.
இதுதான் இன்னும் ஷாக்கிங் அந்த நெகட்டிவ்ஸ்னா பாத்தீங்கன்னா, ஐ திங்க் சலீபா கொஞ்சம் நிறைய மிஸ் பாஸ் விட்டான் ப்ரோ. பட் சலீபா வந்து விட்டுறலாம். ஏன்னா அவன் எப்பயாவது தான் பண்றது இது. இது முதல் கேம். சோ அந்த பெனிஃபிட் அவுட் ஆஃப் டவுட் அந்த மாதிரி விட்டுறலாம். இது பிகாஸ் அவன் கொஞ்சம் 2 வாரம் 3 நாள் கான்ட்ரோவர்ஷியலான தான் வந்தான். ஸ்டேட்மெண்ட். ஐ திங்க் கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ வந்து ஜின்சென்கோக்கு வந்து இது சொல்லலாம், பார்ட்டி கொண்டு சொல்லலாம், சலீபா செல்ல புள்ளங்கிறதுனால அவனை அதுக்கு விட்டுறலாம், ஒரு அவன் காரணம் எப்பயாவது தான் இருக்கு. பண்ணுவானு. அதான் அது காரணம் இருக்கு. ஏன்னா இவனுங்க எப்பயுமே பண்ணுவானுங்க, இவன் எப்பயாவது தான் பண்றான். சோ அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். சோ அதனால தான் ஐ திங்க் சலீபாக்கு வந்து கொஞ்சம் லீவு அது மாதிரி விட்டுறலாம். பட் பாசிட்டிவ்ஸ் வந்துருவோமே. பாசிட்டிவ்ஸ் வந்து நான் கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் டேவிட் ராயா வந்து இங்கதான் அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம புறா பார்த்து விடுறது இதெல்லாம் இல்ல. அவன் வந்து கரெக்டா அந்த ஹெடர் அகைன் அந்த ஹெடர் வந்து லிட்டரலா அவன் ஒரு சைடு டைவ் அடிச்சுன்னுக்குறான். எப்படியோ ஒரு ரிஃப்ளெக்ஸ் சேவ், பயங்கரமான சேவ். அண்ட் பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் சாக்கா ரேசர் ஷார்ப்பா இருக்கிறான் ப்ரோ, பயங்கரமா இருக்கிறான். இஸ் ரெடி ஃபார் த சீசன். அது சூப்பரா இருந்தது பார்க்க. பின் பாயிண்ட் கிராஸ் முதல் கோலுக்கு. அண்ட் 2வது கோல் வந்து சூப்பரான கோல். ஏன்னா அவன் நியர் போஸ்ட் அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு ராக்கெட் அடிச்சா சூப்பரா இருந்தது. ஹேவர்ட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் தான் ப்ரோ. அவனும் நல்லா தான் ஆடினான் இந்த கேம் ஆக்சுவலா. ஓடகார்ட் கொஞ்சம் சில சிச்சுவேஷன்ஸ்ல பாசஸ் பெட்டரா இருந்திருக்கலாம். இன்னொரு சின்ன ஒரு நெகட்டிவோட முடிச்சுக்கிறேன் நான் என்னோட மேட்ச் ஓவரால் வியூ. மார்டினெல்லி ப்ரோ, அவனுக்கும் மேக் ஆர் பிரேக் சீசன் ப்ரோ. அவனும் வந்து கிறுக்குத்தனமா அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணினுக்கிறான். ஸோ அது வந்து அந்த எல்ஹெச்எஸ் இப்போ மிக்கல் மெரினோ ஆல்மோஸ்ட் டன்ன்றானுங்க. அந்த ப்ராஸ்பெக்ட்ல யோசிச்சு மிக்கல் மெரினோவும் கேலஃபியூரி யாரு அந்த லெஃப்ட் பேக் அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்களோ, ஐ ஹோப் அவன் வந்து அவன் சீசனை வந்து மாத்துறது. பிகாஸ் அந்த முதல் கேம் வச்சு நான் சத்தியமா அவனை ஆட விட மாட்டேன் ப்ரோ. ட்ராசார்ட் தான் ஆடணும் சீரியஸா. அவனோட டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், எங்க வந்து அடிக்கணும்னு அங்க அடிக்க மாட்டான், எங்க புல் பேக் பண்ணும் அங்க புல் பேக் பண்ண மாட்டேன்றான். ஸோ அதுதான். ஸோ அதோட முடிச்சுக்கிறேன் நான். கரெக்ட். நான் வந்து நம்ம ஹேமந்த் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் இதுலயே நானும் சொல்றேன். மார்டினெல்லியோட கிரிட்டிசிசம் எனக்கு புரியுது. ஓகே, லைக் அவன் வந்துட்டு இவ்வளவு வந்து சான்ஸ் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட திருப்பி அதே விஷயங்களை தான் செய்யற மாதிரி இருக்குங்கிறது. பட் நம்ம வந்து கொஞ்சம் வந்து லைக் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்லயே அவன் அந்த ஒரு ஃபேக்டருக்கு ஓவர் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் எல்லாமே தப்பு செஞ்ச மாதிரி இல்லை அந்த கேம்ல. அவன் வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கு ஒரு பால் போடுவான், ஸ்கொயர் பண்ணுவான், பார்ட்டி கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணுவான். சாக்காக்கு வந்து ஒரு ஹெட்டருக்கு ஒரு பால் போடுவான் அங்கேருந்து. லைக் நம்ம அதெல்லாம் வந்து புதுசா பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கா யூஸ்வலா வந்துட்டு அவன் அந்த போஸ்ட் அட்டாக் பண்ற டைம்ல அவனுக்கு பால்லாம் வராது. லைக் ஆர் ராதர் அவனே இன்னும் பாக்ஸோட எட்ஜ்ல வைடா தான் இருப்பான். இப்ப பிளேயரோட பொசிஷனிங்கே வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து போடுறோம்னா இட் சீம்ஸ் லைக் தேர் மோர் எக்ஸ்பெக்டிங் ஒரு கிராஸ் டெஃபினட்டா வரப்போகுது, அதுக்கு நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு டெஃபினட்டா அந்த இடத்துல போடுவோங்கிறது. அது ஒரு தடவை நான் சக்சீட் பண்றதையும் பார்த்தேன். ஸோ அது வந்து சக்சீட் பண்றது இந்த சென்ஸ் லைக் பால் கரெக்டா அவன் தலையில போய் விழுந்துச்சு. இதே ஹாவர்ட்ஸ் இருந்தான்னா தலையை இப்படி விட்டுருப்பான், சாக்காருன்னா அப்படி பொம்மை மாதிரி நின்றுட்டு இருந்தான், பால் அவன் தலையில பட்டு அப்படியே உள்ள போச்சு. அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபுல்லி நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். எஸ் டெஃபினட்டா மார்டினெல்லிய ஒரு மேக் ஆர் பிரேக் சீசன் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு இல்ல அது ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி தான் ப்ரோ சொல்றேன் நான். அது இவங்க அளவுக்கு இல்ல ஆக்சுவலா, மத்தவங்க அளவுக்கு இல்ல. பட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு அதான் வந்துட்டு இந்த சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப நீ ஜெனுவினா மார்டினெல்லிய ட்ரஸ்ட் பண்றேன்னு அவன் வந்து ஓகே, அவன் வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்கும் நீ எதிர்பார்க்கற, நீ அவனை வந்து ஒரு பெரிய ஒரு சொல்யூஷனாவோ இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு வந்து ஒரு 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 அந்த இடத்துல ரொட்டேஷன்ல இருக்கிற ஒரு பிளேயராவோ எதிர்பார்க்கறேன்னா அவனை பிளே பண்ணிட்டே இருந்தாதான் அவனுக்கு ஒரு ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ரிதமோ இல்லாட்டி ஒரு மொமெண்டமோ வரும். அந்த மாதிரியான பிளேயர் தான் அவன். இது கோச்சிங் டிபார்ட்மெண்ட் மேலதான் எனக்கு வந்து இன்னுமே வந்து ஜாஸ்தியா ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஒரு மார்டினெல்லி ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா இவன் இதே தான் செஞ்சுட்டு இருக்கான்னா அதை சேஞ்ச் பண்ண வைக்கிறது கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டோட வேலை தான். இவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கோ அதே அளவுக்கு வேலை கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை இருக்கு. ஸோ எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா ப்ராபப்ளி அவன் ஒரு 7 or 8 கேம்ஸ் டெஃபினட்டா ஆட விடுவாங்க. ஃபர்ஸ்ட் 7 or 8 கேம்ஸ் அதுல அவன் வந்து ஸ்டிங்கர் ஆஃப்டர் ஸ்டிங்கர் போட்டுட்டே இருந்தான். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இல்லாட்டி வந்து அவனால ஒரு பால் ஸ்கொயர் பண்ண முடியல. ஒரு அந்த அவனோட வீக்கர் ஃபுட்டா இருந்தாலும் ஷாட்டுக்கு போனான், லெஃப்ட் ஃபுட்ல ஒரு சில இடத்துல ஷாட்டுக்கு போனான். அது நேச்சுரல் இன்ஸ்டிங் தான் வரும் உனக்கு ஷாட்டுக்கு போகுது. அது நீ க்ளோஸ் டவுன் பண்ண அவன் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது கோச்சிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தான் நான் பார்ப்பேன். அவனுக்கு மேல வந்து ஃபுல் பிளேம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஐ மோர் கன்சர்ன் அபவுட் என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க கோச்சிங் டிபார்ட்மெண்ட்டா. அவன் தலையத்தையே தான் போறான், ப்ரீ சீசன்லயும் அதான் செஞ்சான், இப்பயே செய்யறேன்னா உன்னோட வேலை என்ன? ரெடிமேட் ஈஸியஸ்ட் சொல்யூஷன் இஸ் ஃபைண்டிங் அ ரெடிமேட் பிளேயர். பட் இவனை நீ வச்சிட்டு இருக்க, இவனை வந்து இவ்வளவு தூரம் வந்து கோச் பண்ணி கொண்டு வந்திருக்க ஒரு ரா பிளேயர்ல இருந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப் உன்னால போக முடியலையா? அதான் எனக்கு மெயின் கொஸ்டினா இருந்துச்சு. பட் எஸ் ஹேமந்த் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட வரேனே,
உங்கள்கிட்ட வேற 1 வருஷம் ஆச்சு பழகி, இதுக்கு மேல உன்கிட்ட வரேன்னு தான். இதுல வந்து கண்டிப்பா இப்போ வந்து கண்டிப்பா இல்ல இப்ப என்னன்னா வந்து எனக்கு ஒரு பேசிக் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் நம்ம ஆடி இருக்கோம். நம்ம லெவல்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஹேமந்த் சொன்ன மாதிரி நம்ம டெஃபினட்டா லெவல்ஸ் எதிர்பார்க்கணும். ஏன்னா நான் போன சீசனுக்கு இந்த சீசன் கம்பேரிசன் கிடையாது இது. இந்த சீசன்ல நம்ம என்ன செய்ய போறோம் பெருசா, அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கலாமே, ஒரு பிளான் மாதிரி அது பில்டப் பண்ணி முதல் கேம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட நம்ம வந்து ரொம்ப யோசிச்சுக்காம ஃபர்ஸ்ட் கேம்லயே வந்து லெவல்ஸ் ஜாஸ்தியா இருந்து கிரிட்டிசைஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்றோமா இந்த கேம். எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் தோணிட்டே இருக்கு. லெவல்ஸ் எல்லாமே ஓகே தான். ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே இது சொல்லுவேன், முதல் ஒரு 5-8 கேமுக்கு எல்லா டீமுமே சூப்பர் டீம் மாதிரி ஆடும். ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் அந்த வந்து மொமெண்டம் இருக்கும், அப்பதான் ஒரு பிலீஃப் இருக்கும். எப்போ 1-2 விஷயம் ஒர்க் ஆகாம போதோ அப்பதான் அவங்க வந்து இதுவாங்க. நம்ம இப்ஸ்விட்சையும் பார்த்தோம். இப்ஸ்விட்ச் இதே மாதிரி 18வது கேம்ல ஆடினாங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி. பட் ஐ டோன்ட் திங்க் தே வில். அதே மாதிரி தான் இப்போ வுல்ஸ் ஃபர்ஸ்ட் கேம்ல அவங்களால எவ்வளவு முடிஞ்சுமோ கொடுத்தாங்க. அதே கண்டினியூ ஆகுமா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம லெவல் டிராப் ஆகல. பட் ஃபர்ஸ்ட் கேமுங்கிறப்ப ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோமா நம்ம, எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து வின் எடுத்தா போதும் நேத்தி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து பயங்கரமான ஸ்டைல் ஆஃப் பிளே 90 மினிட்ஸ் டாமினேஷன் அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது ஒரு வின் எடுத்துருங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் லெவல் ஆஃப் கிரிட்டிசிசம்னா எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்ட் ஹாஃப்ல நமக்கு அந்த கண்ட்ரோல் லூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அது எல்லாருமே பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சு. ஏன்னா ஸ்கோர் லைன் 1-0 தான். ஸோ அந்த கண்ட்ரோல் லூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஓகே ஒரு படவரப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம, அது ஹோம்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போகுது அப்படின்னு. ஆனா அது காரணம் வந்து கொஞ்சம் எல்லாரோட லெவலுமே டிராப் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த செகண்ட் ஹாஃப் பால் யார் காலையுமே நிக்கல. கரெக்ட். ஃப்ரண்ட்லயும் கொடுத்து ஹவர்ட்ஸாலையும் நிப்பாட்ட முடியல. மிட்ஃபீல்டுல பார்ட்டியும் நிப்பாட்டல பால. ரைஸ்மே கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் காணா போன மாதிரி இருந்துச்சு எனக்கு செகண்ட் ஹாஃப்ல. கொஞ்சம் ரைஸ் பால் வாங்கவோ பாஸ் போடவோ ஆள் இல்லாத மாதிரி இருந்தான். டிஃபெண்டர்ஸுமே சலீபா, கேப்ரியல் யார் கையிலுமே கூட கொஞ்சம் கேப்ரியல் கூட பாஸ் போடும் போதெல்லாம் ஆப்போனன்ட் வந்து பிரஸ் பண்ண பிளாக் பண்ண முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் டிராப் ஆனாங்க. ஆனா அந்த டைம்ல தான் நம்ம கவுண்டருக்கான கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சது. ஓடிகார்டு ஒரு ஷாட் எடுப்பான், அப்பதான் அவன் கீப்பர் ஒன்று சேவ் பண்ணுவான். அதே மாதிரி அந்த இது லெவல்ஸ் அப்கோர்ஸ் வந்து ஆர்டெட்டா வந்து எந்த பாயிண்ட்லயுமே வந்துட்டு லெவல்ஸ் டிராப் பண்ணுங்கலாம் சொல்ல போறது கிடையாது, ரிலாக்ஸ்டா இருக்கேன்லாம் சொல்ல போறது கிடையாது. பட் ஏன்னா வந்து அவன் கண்ட்ரோல் ஃப்ரீக், அது நம்மளுக்கு தெரியுது அவன் எவ்வளவு கண்ட்ரோல் இது பண்றான். அவனுமே ஹி மஸ்ட் ஹவ் ஆல்சோ பீன் பிஸ்ட். பட் எனக்கு என்னன்னா இந்த லெவல்ஸ் வந்துட்டு இந்த ஒரு டீம்னால நம்ம வந்து இப்படி டிராப் ஆனது லைட்டா கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டோம்னு சொல்லலாம். லைக் இதே வந்து இன்னொரு டீம் வந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் போட்டு ஒரு கோல் போட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம் இந்த பாயிண்ட்லன்னு தெரியாது. கிவன் லைக் கால பாலே ஒட்டல அப்படின்னா இது எப்படி அதுதான் எனக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருந்துச்சு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு இஷ்யூ இருந்துச்சு. சாரி, கண்டினியூ ஹேமந்த். ப்ரோ ஹேமந்த் ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான் அருண் ப்ரோ. என்னன்னா அந்த கொஞ்சம் குவாலிட்டி இருந்ததுன்னா அந்த வாட்ஃபோர்ட் 2-2 தான் இருக்கும் இந்த கேம். சத்தியமா சொல்றேன். ஞாபகம் இருக்கா ஊனை எமரி கீழே? சாரி ஹேமந்த் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம என்னதான் லேக் ஆஃப் கண்ட்ரோலா இருந்தாலும் ரயா பெருசா இன்வால்வ் ஆகல ப்ரோ மேட்ச்ல. எனக்கு தெரிஞ்சு ரயா இன்வால்வ் ஆனது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சேவ் தான். அதை தவிர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்ததை தவிர நம்ம டிஃபெண்டர்ஸ் ஓரளவு, மிட்ஃபீல்டர்ஸ் ஓரளவு, டிஃபென்ஸ் அவுட் ஆஃப் த பால் நல்லாவே தான் மேனேஜ் பண்ணாங்க. ரயா பெருசா நம்ம வேற எதுவுமே தெரிஞ்ச 90+ மினிட்ல சராபியா ஒரு ஷாட் எடுப்பான் பாருங்க, ஒரு வாலி, சூப்பர் ஷாட். தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா ரயா அங்கதான் நமக்கு இன்வால்வ் ஆகிறோம் சேவ்ல. அது வரைக்கும் நமக்கு ரயா இன்வால்வ் ஆகல. சோ அதனால நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருந்தேன், எப்படி இருந்தாலும் நம்ம ஆட்கள் போட்டுருவாங்க அப்படின்னு. அதை தவிர்த்து அதான் ப்ரோ, இப்போதைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் டைட்டில்ன்ற மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன் பேஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். சோ அதுல வந்து ப்ராப்ளம் இருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். அது மாறக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து 2 வருஷம் செகண்ட் முடிச்சிருக்கோம். அந்த டீம் கேப்பபிலிட்டி தெரியும் அவனுக்கு. இப்ப மேனேஜருக்கு தேவையான பிளேயர்ஸ் கிடைக்கிறாங்க. சோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன் டைட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வந்து அதுல வந்து குறை சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி தேர். ஆமா. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம பிளேயர்ஸ் எவ்ரி மேட்ச் வந்து அதை மீட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஸ்குவாடுக்கே ஒரு டிமாண்ட் தான். அது வந்து யாருமே வந்து ஒரு மேட்ச் மீட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இனிமேட்டுக்கு நமக்கு எதிர்பார்க்க போறது கிடையாது. மினிமம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் எப்பயுமே ட்ரிக்கி தான் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி 20 டீமுமே பாசிட்டிவா வருவானுங்க. போன சீசன் நடந்தது எல்லாமே மறந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வருவானுங்க. ஸோ உல்ஸ் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஆன் த பால் நல்லா ஆனானுங்க ப்ரோ உல்ஸ். ஸோ அதனால தான் நமக்கு சேலஞ்சு. அவனுங்க ஆஃப் த பாலோட ஆன் த பால் நல்லா
நம்ம பிரஸ் நல்லா பீட் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே நல்லா கொஞ்சம் பிரஸ் பீட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஆப்போனண்ட்டுக்கும் கிரெடிட் கொடுத்தோம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. அந்த லெமினா, அந்த கோமஸ், பெல்லகார்டு நல்ல நல்ல ஃபைட் பண்ணாங்க மிட்ஃபீல்ட்ல. ஸோ அந்த மாஸ்குவேரா தவிர்த்து எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆமா. அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். இல்ல அவன் நல்லா பண்ணான், வேற விதத்துல நல்லா பண்ணான் அவன். இல்ல அவனுமே நல்லா இருக்கு. அவனுக்கும் ஹவர்ட்ஸுக்கும் அந்த பேட்டில் நல்லா தான் இருந்துச்சு மேட்ச் ஃபுல்லா. 2 பேருமே ஏதோ நல்லா திட்டிட்டே body- இருந்தானுங்க 2 பேரும். ஏரியா பக்கவா ஒண்ணு வச்சுக்கிறேன், எங்க ஏரியா பக்கவா ஒண்ணு வச்சுக்கிறேன், அந்த மாதிரி தான் ஆமா இருந்துச்சு. ஆமா. ஸோ நல்ல நல்ல டெஸ்ட் தான் ப்ரோ நமக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம லியானோட, பேயர் லெவர்குசனோட, வுல்ஸோட மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் தான். ஸோ நல்ல டெஸ்ட் தான் ஆர்சனலுக்கு. நமக்கு வேற கண்டிப்பா. ப்ரூட்டல் ஃபிக்சர்ஸ் ப்ரோ. அடுத்து 4 ஃபிக்சர் ப்ரூட்டலான ஃபிக்சர் ஆர்சனலுக்கு. ஸோ ஆமா. வுல்ஸோட பெட்டர் மேட்சஸ் தான் நமக்கு இன்னும் வரப்போறது எல்லாமே. கண்டிப்பா. அது அது ஒரு சைடுல பார்த்தா இங்க நம்ம தான் ஒரு ஆரம்பத்திலே பயப்படான விஷயம் இருக்கு எனக்கு. இதுக்கு தான் சொல்லு. நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஆரம்பிச்சேன். எதுக்குன்னா, இப்போ வந்து 2-0 ஜெயிக்கிறது வந்து ஒரு விதம் இருக்கு. 2-0 ஜெயிக்கிறது. இப்போ இதே 2-0 வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, கம்போஸ்டா காமா ஆடி இருந்தா அது வேற விஷயம். கொஞ்சம் பயப்படுற விஷயம் இருக்கு. ஏன்னா அடுத்த வாரம் வந்து ஒரு பயங்கரமான டீம் போய் ஆடுறோம். அண்ட் அவங்களும் வந்து ஜெயிச்சிட்டாங்க நேத்தி. அவங்க ஆக்சுவலா அந்த கேம் டிரா முடிஞ்சிருக்கணும். கடைசியில விட்டான் தாமஸ் சூஷேக்கு ஒரு சான்ஸ். பட் அதெல்லாம் இருந்து கூட ஐ திங்க் எமரி தேல் பி ரெடி. நம்மளுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. நம்ம ரெடியா இருக்கிறோமா தெரியல. ஹோப்ஃபுல்லி நம்ம இருக்கிறோம். பட் கண்டினியூ பண்ணுங்க நீங்களே. அந்த இந்த விஷயங்கள்லாம் வில்லா பத்தியான கேம் வில்லா ப்ரிவியூ எபிசோட்ல வரும். டோன்ட் ஸ்டீல் தேர் தண்டர். ஹரி ப்ரோ கோச் பாரு. எஸ். அப்புறம் ஹரி வந்து என்ன டெடி நடிமா. எஸ் பட் அதான். ஸோ லைக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசனுக்கு நம்ம வந்து ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்தோம்னா வுல்ஸ் வேர் அப் டு த டாஸ்க். அண்ட் அது வந்து ஜெனுவினா தெரிஞ்சிச்சு. நம்ம கிட்ட டெஃபினட்டா வந்து நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் அதை வந்து மேக்னிஃபை பண்ணி முதல் கேம்லயே வந்து நீ வந்து ஐயோ இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் நம்ம இதே மிஸ்டேக்ஸை வந்துட்டு ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம ஒரு 3 டைம்ஸ் செய்யறோம், ஒரு லாஸ் ஆகுதுன்னா அப்ப ஓகே இது வந்து ப்ராப்ளம் தான் நம்ம யோசிக்கலாமே தவிர்த்து இது இப்போதைக்கு அது யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் நான் பார்த்தேன்னா வந்து மறுபடியும் நிறைய விஷயங்கள் ரைட்ல இருந்தா நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு இனிஷியல் 5 மினிட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் பயங்கர 5-10 மினிட்ஸ் ஷேக்கியா இருந்தோம். வுல்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. இன் சென்ஸ் தட் அவங்க வந்து அவங்களோட கேமை இம்போஸ் பண்ணாங்க. பட் அதே போக நம்ம திருப்பி உள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே விளையாட்டு பால் என்ன நடந்தாலும் பால் நம்ம கிட்ட திருப்பி வந்துடும். நம்ம ஹாஃப் வே த்ரூ த பிச்ல இருந்து நம்ம திருப்பி ஹைலைன்ல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு அப்படியே ஃபிளிப் ஆச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்தோம்னா ஒரு 65 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, இது வந்து நம்ம தான் இந்த கேம்ல ஆடுறோமா, ஏன் வந்து லைக் நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுறது, கால்ல பால் ஒட்டுறது, இல்லாட்டி வந்து கரெக்டான பாஸ் போடுறது எதுவுமே வரல. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் செட்டில் ஆச்சு. நம்ம கோல் ஐயோ இவங்க கோல் போட்டுருவாங்களோன்னு நினைச்சிட்டே இருக்கிறப்ப படார்னு சாக்கா வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் கோல் போட்டான். இது எல்லாத்துலயுமே வந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னு பாக்குறீங்களா இந்த மொத்த விஷயத்துல? ஏன்னா மறுபடியுமே நம்ம நிறைய அட்டாக்ஸ் இந்த ஓடகார்ட், சாக்கா இதுலதான் வந்துச்சு. மார்டினெல்லி எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த இடம் வந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு நான் கேட்க மாட்டேன். பட் ஒர்க் ஆயிடுச்சான்னு தான் நான் கேட்பேன். நான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சானா இல்ல, பட் ஒர்க் ஆச்சா? ஹேமந்த் ஏதாச்சும் ஒரு ஹேமந்த் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க தான் அதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நேத்தி நான் வந்து கொஞ்சம் மாறுபடுறேன் நம்ம இன்னொரு ஹேமந்த் ப்ரோ கருத்தோட. எனக்கு தெரிஞ்சு நேத்தி நம்ம டிஃபெண்டர்ஸ்ல சிஞ்சங்கோ வந்து ஒரு நல்ல கேம் தான். வென் கம்பேர் டு கேப்ரியல் அண்ட் சலீபா. எனக்கு தெரிஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் ஒரு மிஸ்பிளேஸ் பாஸ் மாதிரி லைட்டா ஒன்று போட்டு அதை அவங்க அட்டாக் மாதிரி போவாங்க. அதை நம்ம ஆட்கள் நலிஃபை பண்ணிடுவாங்க. ஆனா ஆன் த பால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசென்டாவே இருந்தான் நேத்தி சிஞ்சங்கோ. நேத்தி பாலை லூஸ் பண்ணல. நிறைய இடத்துல ரிகவரியை கூட வந்து பால் அழகா நீட்டா வின் பண்ணி ஒரு இடத்துல கூட நல்லா பண்ணியிருப்பான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ எனக்கு சிஞ்சங்கோ நீட் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. மார்டினெல்லியுமே நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன். மார்டினெல்லி ரொம்ப நல்ல கேம் தான் நேத்தி. ரொம்ப நல்ல கேம்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவனை வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு கேம் இல்லன்னு சொல்லுவேன். இல்ல அதான் சான்சஸ் நல்லாவே கிரியேட் பண்ணான் ப்ரோ. ஒரு 3-4 சான்ஸ் ஜெனுவன் சான்சஸ் கிரியேட் பண்ணான். சென்டர் ஆஃப் த பிட்ச்ல சான்ஸ் கிரியேட் பண்ணான் மார்டினெல்லி. அது அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ஓடிகார்டுக்கு விழாம பார்ட்டேக்கு விழுந்துருச்சு. அந்த 2 சான்ஸுமே அந்த லெஃப்ட் ஃபுட் சான்ஸ் 2மே பார்ட்டேக்கு விழுந்துருச்சு. அது மிஸ்ஸா டம்மி அது ஒண்டி சொல்லுங்க. யாரு பார்ட்டி பண்ணதா? அது கோலா முடிஞ்சதுன்னா நான் டம்மின்னு சொல்லிருப்பேன். கோலா முடியாததுனால மிஸ். நம்ம இதுக்கு சொன்னே கை ஹேவர்ட்ஸோட பாஸ் ஓடகார்ட் அந்த மிஸ் அந்த மாதிரி தான். சோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரைட் சைடோட லெஃப்ட் சைடு கம்பேர் பண்ணவே கூடாது ப்ரோ. அது வந்து ஏன்னா நம்ம ரைட் சைடு வந்து அநியாயத்துக்கு செட்டில்ட். ஆல்மோஸ்ட் என்ன 4th சீசனா பென் ஒயிட், சாக்கா, ஓடிகார்ட் டுகெதர். சோ அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியே வந்து இப்போ அவங்க அதான்
நம்ம திருவள்ளுவர் சொல்ற மாதிரிதான், கண்ணோடு கண்ணீரை நோக்கோக்கின் வாய் சொற்கள் எந்த பயனும் இல்ல. அவனுங்க அந்த லெவலுக்கு போயிட்டானுங்க அவனுங்க 3 பேரும். இப்ப பாருங்கடா, வடலண்ட நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட்னு திருக்குறள் இங்கிலீஷ்ல பேசணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே, எங்க ஆள் இறங்குறாரு பேர் திருக்குறள்ல. நீங்க சொல்லுங்க. அதான் ஜஸ்ட் அவனுங்க ஐஸ்லயே பேசிக்கிறானுங்க bro. அவனுங்க 3 பேரும் அழகா பால் குடுத்து வாங்கிக்கிறானுங்க. சோ அந்த இது வந்து அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு அன்பார்ச்சுனேட்லி மார்டினெல்லி சைடு கிடையாது. சோ அதுக்கு டெஃபினட்டா நமக்கு டைம் எடுக்கும். பிளஸ் நம்ம கிரியேட்டர்ஸுமே ஓடிகார்டு சாக்கா தான். ஸோ அந்த சைடு நமக்கு ஃபினிஷிங் தான். ட்ரொசார்ட் இருக்கிறப்போ ட்ரொசார்டு, மார்டினெல்லி இருக்கிறப்போ மார்டினெல்லி. அவனுங்க வேலை கோல் போடுறது தான். ஸோ எனக்கு மார்டினெல்லி மேல நம்பிக்கை இருக்கு ப்ரோ. மிச்ச ஃபேன் பேஸ்க்கு எப்படியோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு மார்டினெல்லி போன சீசன் முன்னாடி சீசன் மாதிரி 38 மேட்ச் கன்சிஸ்டன்டா ஸ்டார்ட் பண்ணானா அவன் 15 கோல் 20 கோல் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பையனுக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். அந்த ஃபர்ஸ்ட் கோல் கிளிக் ஆகுறது தான். நம்ம பார்த்தோம் அந்த அது பேர் என்னது, நம்ம யுனைடெட் ராஷ்வர்ட் கடைசி மினிட்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம பாஸ் போட்டான் பாருங்க கார்னாச்சோக்கு. அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இப்ப மார்டினெல்லிக்கும். கான்ஃபிடன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா மார்டினெல்லி வந்து நம்ம கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடலாம். 1-on-1 போலாம். ஜஸ்ட் இட்ஸ் ஒரு ஒரு கோல் 2 கோல் தான் போட ஆரம்பிச்சிட்டானா எனக்கு தெரிஞ்சு வரும். பிளஸ் கிரெடிட் டு ஆர்டெட்டா. எனக்கு தெரிஞ்சு ப்ரீ சீசன்ல ட்ரொசார்ட் ஹேட் a better ப்ரீ சீசன் தென் மார்டினெல்லி. நான் ட்ரொசார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன் ஆமா கண்டிப்பா. ஏன்னா வே ஹி ஃபினிஷ் த லாஸ்ட் சீசன், அவன் வந்து அந்த இதுல ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ட்ரொசார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆமா நினைச்சேன். எனக்கு அதனாலதான் வந்து தோணுது, ஏதோ கோச்சிங் டிபார்ட்மெண்ட் வந்து இவன் மேல ஃபைட் வச்சிருக்காங்க, நாங்க ஏதோ ஆமா செய்யறோம், அது நீ வந்து நம்ம வெளியே ரொம்ப வந்து ஹார்ஷ் ப்ரோ. தெரியணும்னா அது எது ரொம்ப ஹார்ஷ் ப்ரோ. அவனை பெஞ்ச் பண்றது சீரியஸா. ட்ரொசார்ட் பெஞ்ச் பண்ணு. ஆமா அது வந்து இவனை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக, இவனுக்கு ஃபார்ம் வர்றதுக்காக ஒருத்தனை பெஞ்ச் பண்ணக்கூடாது. சரி, அதுக்கு தான் எனக்கு வந்து ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மார்டினெல்லி. எதுக்குன்னா இப்போ வந்து சீரியஸா சொல்றேனே, இப்போ வந்து நம்ம எல்லா விஷயத்துல கன்சிஸ்டன்டா இருந்தோம்னா, இவன் வந்து இதே மாதிரி போன சீசன் மாதிரியே ஆடினானா எமில் ஸ்மித்ரோ கதை தான் இவனுக்கும். பிகாஸ் நம்ம வந்து நம்ம எவ்வளவு நேரம் ப்ரோ, அவனுக்கு போன சீசன் லெட்ஸ் பி ஆனஸ்ட் வெரி புவர் சீசன். இதே மாதிரி ஆடினானா ஐ திங்க் we have to think about it. நான் வந்து இவனை வித்தே ஆகணும்னு சொல்லல, பட் யோசிக்க ஆரம்பிக்கணும். இவன் வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கிறானா, காசு நல்லா வந்துச்சுன்னா வித்துடணும். சீரியஸா அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இல்ல ப்ரோ, மார்டினெல்லி டெஃபினட்டா ட்ரொசார்ட் மேல இருந்து பிரஷர் கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா ட்ரொசார்ட் பிட்ச்ல இருக்கிறப்பலாம் நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்கான். வந்ததுல இருந்து இருக்கு. ஆமா லாஸ்ட் சீசன் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்தே அவன் ஆர்சனல் ஷர்ட் போட்டதுல இருந்தே ட்ரொசார்ட் நமக்கு கன்சிஸ்டன்டா தான் இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரொசார்ட் சைன் பண்ணும் போதே அவனுக்கு நமக்கு தெளிவா சொல்லி நடத்தணும்னு நினைக்கிறேன். நீ வந்து 12th மேன் தான். நீ என்னைக்குமே வந்து உன் வேலை சண்டை செய்யறது தான். அவன் அந்த வேலையை சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். மார்டினெல்லிக்கு டெஃபினட்டா தெரியும். இன்னும் என்ன, அருண் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக், மேபி செகண்ட் இன்டர்நேஷனல் பிரேக், அது வரைக்கும் மார்டினெல்லிக்கு நம்ம ஆட்கள் ரன் கொடுப்பாங்க. அதுக்கான அவுட்புட்டோ அதுக்கான பெனிஃபிட்டோ நம்ம பிச்சில் பார்க்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரொசார்ட் டீம் வர ஆரம்பிச்சிருவோம். போன சீசன் அப்படிதான் ஆச்சு. சீசன் ஸ்டார்டிங்ல ட்ரொசார்ட் பெஞ்ச்ல தான் வந்துட்டு இருந்தான். ஆனா ஜான்வரி வரைக்கும் மார்டினெல்லியால எதுவும் பெருசா பண்ண முடியல. ஜான்வரிக்கு அடுத்து நம்ம ட்ரொசார்ட் தானே நம்ம இறக்கிட்டு இருந்தோம் கண்டினியூஸா. ஸோ மார்டினெல்லி இஸ் மோர் தேன் அவேர் ஆஃப் இட்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அதுதான், நான் வந்து ப்ரிவியூலே நான் அதான் சொல்லியிருந்தேன். வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்த மெரிட்டாக்ரஸின்னு வந்து வந்துடுச்சுன்னா, போன சீசன் ட்ரொசார்ட் பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு வந்து லைக் ஜெனுவின்லி அது வந்து ஒரு எப்படி சொல்றது, இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா அவன் வந்து லைக் லிட்ரலி என்ன நீ டீம்ல வச்சுதான் ஆகணுங்கிற அளவுக்கு அவன் நம்பர்ஸ் வந்துச்சு. பட் அவனுடைய கேம் இம்பாக்ட் ஓவரால் அந்த நம்பர்ஸ்க்கும் அந்த கேம் இம்பாக்டுக்கும் ஒன்னா இருந்துச்சு. ஆனால் அது ப்ரொபோஷனலா இல்லை. கண்டிப்பா அவன் 90 மினிட்ஸ் ஆடினாதான் அந்த கோல் போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லாத மாதிரியான ஒரு பிளேயரா இருக்கிறதுனால, மார்டினெல்லி வந்து கோல் போடலைனாலுமே அவனுடைய வாட் ஹி டஸ் ஓவர் 90 மினிட்ஸ் வந்து ட்ரொசார்டை விட பெட்டரா பண்ணுவான். எனக்கு அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து மார்டினெல்லியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரொசார்ட் நீ எப்போ வந்தாலும் கோல் போடுற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, நீ அதனால எப்போ வந்து ஒரு சூப்பர் சப் மாதிரியே வந்து நீ கோல் போடலாம்னா. பட் ஐ அக்ரி வித் யூ கைஸ். இதே வந்துட்டு ஒரு 7-8 கேம்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவுட்புட் வரல மார்டினெல்லி கிட்ட இருந்து, பட் ஆனால் ட்ரொசார்ட் வர கிடைக்கிற சான்ஸ்லாம் அவுட்புட் கொடுத்தான்னா கன்ஃபார்ம்டா வந்து ஒரு மாத்திடுவாங்க, ஃபிளிப் பண்ணிடுவாங்க. ஐ அக்ரி டு தட். அது வந்து பட் ஹோப் என்னன்னா மார்டினெல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாப் மாதிரியான ஒரு மேனேஜர் வந்துட்டு இவன் வந்து ஒரு ஜெனரேஷனல் டேலண்ட்னு சொல்றான், அது வந்து சும்மா வந்து போவாது. அதெல்லாம் சொல்றேனே, எனக்கு வந்து அவன் மேல ஒண்டி தப்பா இல்ல நம்ம கோச்சிங் டீம் மேலயும் தப்பான்னு எனக்கு தெரியல. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 7-8 கேம்ஸ்ல வந்து நான் பாக்குறோம்னு எதிர்பார்க்கிறேன் என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி சொல்லணும்னா புல்ஸுக்கு டெஃபினெட்லி கிரெடிட். நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க. டெஃபினெட்லி பஞ்சிங் அபவுட் தேர் வெயிட்ஸ், எஸ்பெஷலி வித்தவுட் நெட்டோ. நெட்டோங்கிற ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசெட்டை லூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுங்கிறது கமெண்டபிள் தான் டெஃபினட்டா அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். மற்றபடி டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா இந்த கேம்ல இருந்து? கோல்ஸ் பத்தி பேச வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கோல் கை ஹாவர்ட்ஸ் கோல். அது வந்து லைக் ஒரு மாதிரி நான் வந்து சாக்கா இல்லாட்டி கை ஹாவர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோல் போடுவாங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா அதே மாதிரி வந்து எடுத்து
சாக்கா ஒரு சூப்பர் பால் இன்சைட். ஹாவர்ட்ஸ் வந்து ஒரு டிபிக்கல், எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்னு சொன்னாங்க. ஒரு ஸ்ட்ரைக்கர் ஹெட்டர் எடுத்தானா அப்படிதான் எடுப்பான். அது டிபிக்கல் ஆமா. ஸ்ட்ரைக்கரோட ஆங்கிள் ஹெடர். அது கிளீனா எடுத்தான் அந்த குரூப்ல இருந்து, நடுவுல இருந்து. மத்தபடியுமே மூவ்மெண்ட் வந்து நல்லா இருந்தது. அதுக்கு சூப்பர் சூப்பர் மூமெண்ட் மூவ்மெண்ட். அது. சூப்பர் மூமெண்ட் அது ஆக்சுவலா. அதெல்லாம் வந்து அதானே அந்த ஒரு கால்ல பால் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டான்னா ஐடியல் அவன் ஆக்சுவலா. மத்த எல்லாமே வந்து அவனுக்கு கரெக்டா இருக்கு. அவன் மூவ் பண்றதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் இன்வால்வ் பண்றதா இருக்கட்டும், அது ஒண்டிதான் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. செகண்ட் கோல் வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் லைக் பியூர் ஜீனியஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அவன் வந்து சாக்கா செஞ்சது அதெல்லாம் வந்து எதிரே பார்க்காத கோல். நான் திடீர்னு பார்த்தா பால் அவன்கிட்ட வருது, அந்த இடத்துல வந்து அவன் பிளேயரை பீட் பண்றான். இது ஒரு ப்ராப்ளம் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்றோம். ஓடகார்டும் அவனும் ஒரே ஜோன்ஸ்குள்ள போயிடுவாங்க எப்பயுமே. ஓடகார்ட் மறுபடியும் அதே ஜோன்ல தான் வந்தான். இவன் வந்து நியர் போஸ்ட்ல பினிஷ் பண்ணான். நான் எதிர்பார்க்கல. அதான் ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் ஆர்மரியில ஆட் பண்ணிருக்கான் சாக்கா. அவன் வந்து பால் அந்த ஃபிளிக் பண்றதா இருக்கட்டும், இல்ல மூவ் பண்ணது, நேத்துக்கு பண்ண வித்தையெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி சாக்கா பண்ணி பார்க்கல. அந்த நீ வந்து அந்த ஏஸ்தட்டிக்கலி ப்ளீசிங் டு த ஐயா இருக்கணும், இருக்க மாட்டான். அவன் என்ன வந்து மூவ் பண்ண மாட்டேங்கிறான், என்ன வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டை கொண்டு வர மாட்டேங்கிறான். இனிமேல இருந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ல தான்டா உட்கார போறீங்கிற மாதிரி தான் பண்ணான் எல்லாத்தையுமே. பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மேட்ச் அவன் செலிப்ரேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். மேட்ச் ஆமா. முடிச்சுட்டு அந்த ஒரு இந்த ஓகே நான் ஒரு பாய் கிடையாதுடா, நான் இப்ப வந்து ஒரு மேன்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. இது என் சீசன் சொல்ற மாதிரி லைக் ஓவரால் கேம் அப்படிதான் செஞ்சான். ஸோ இது வந்து ரெண்டுமே நல்ல பாயிண்டா இருந்துச்சு. பட் அகைன் ஹேமந்த் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சான்ஸ், செகண்ட் ஹாஃப் ஒரு சான்ஸ் தவிர்த்து வேற எதுவுமே ஜெனுவின் சான்ஸ்னே வரல. ஸோ எவ்வளவுதான் நம்ம மிட்ஃபீல்ட்ல சொதப்பினாலும் டிஃபென்ஸ் வந்து அதை ஷோர் அப் பண்றதுக்கு இருந்தது. அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜின்செங்கோ இருந்தாலுமே இல்லைனாலுமே, கேப்ரியல் சலீபாலா ஆஃப் டே இருந்தாலுமே அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு ஒரு பெரிய பாசிட்டிவ். வி கேன் ஒன்லி லைக் பில்ட் ஆன் ஃப்ரம் திஸ். டிம்பர் கேமியோ சூப்பரா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. பட் ஆனா அவனுமே காமெடி தான் பண்ணான். ஒரு சில இடங்களில் பயங்கரமாக காமெடி ஓவர் குக் பண்ணிட்டான் ப்ரோ. அவன் நல்லா பண்ணான். டேய் நல்லா பண்ணிட்டா ஓகே, அப்படியே பாஸ் பண்ணு. ஓவர் குக் பண்ணிட்டான். நிறைய இடங்களில் எனக்கு அதான் ஓவராக ட்ரை செய்து காமெடி செய்து விட்டார் டிம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீ அவ்வளோலாம் பண்ண தேவையில்லடா பண்ண தேவையில்லை ஆடுறதுக்கு. நம்ம சாதாரணமா ஜீசஸ் இவங்கலாம் ஒரே கேட்டகரி தான் ப்ரோ. இவங்களுக்கு எப்படின்னா அந்த ஆள ட்ரௌசர் அவுத்து விட்டு பாஸ் பண்ணுவானுங்க, சும்மாலாம் பாஸ் பண்ண மாட்டானுங்க. ஜீசஸ் கூட நேத்து பாத்தீங்களா? பார்த்தேன் அந்த பாஸ் போட்டே இருப்பான். அதுக்கு அடுத்து ஒரு எந்த பண்ணி தான் ஒரு ட்ரிக் பண்ணி தான் பாஸ் பண்ணுவான். சோ இவங்கலாம் ஒரு அவனா அப்படியே விட்டுறணும். அவனா பால் மேல கால வச்சு பாஸ் போடுறது, இதெல்லாம் நக்கல் காட்டுவான். எப்ப பிரஷரே இல்லாம போது நக்கல் காட்டுவானுங்க இவனுங்க. நல்ல வேலை அப்ப காட்டிட்டு போட்டுமே, ஏதாச்சும் பிரஷர் இருக்கிறப்ப காமிச்சிட்டு அது இந்த இவன் பண்ணுவானே, அவன் பேர் என்னது, எயின்ஸ்லி மேட்லன்ஸ். பிரஷர் இருக்கிறப்ப நெக்கெல்லாம் திரும்பி பால் அப்படி தள்ளி விடுறது, அந்த மாதிரி பண்ணாம இருந்தா போதும் எனக்கு. இதுதான் வந்து முக்கியமான ஃபேக்டர். பட் எஸ், கேம் ரிவ்யூனா இதுதான். நம்ம வந்து ஓவரா வந்து எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணோமா இல்ல, அது வந்து உண்மை. பட் ஆனா எது ஃபங்க்ஷனலா இருந்துச்சு டீம், எது நம்ம செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சோம். மிஸ்டேக்ஸ் பண்ணினாலும் அதை கவர் கரெக்டா பண்ணினோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஹேமந்த் சொன்ன மாதிரி 2-0ங்கிறது ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வில்லாவும் இருக்கலாம். 2-0ங்கிறது இப்படியும் ஜெயிக்கலாம். 2-0ங்கிறது பேட்லி ஸ்கிரேப் த்ரூ இருக்கலாம். நம்ம அந்த மிடில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்ல, விச் இஸ் நாட் பேட் அட் ஆல். அது வந்து ஓவர் ஆஸ் த சீசன் ப்ரோக்ரஸ் ஃபிக்ஸ் ஆயிடுங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. வித் மெரினோ கமிங் இன், கேலஃபியோரி இல்லாட்டி டிம்பர் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே. பட் அதுதான் ஹோப். ஸோ கேமோட ரிவ்யூனா நம்மளுக்கு இதுதான் ரிவ்யூ. நம்ம அப்படியே வந்து பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். ரேட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேவிட் ராயா நான் எடுத்துக்கிறேன். சூப்பர் கேம் ஃப்ரம் ராயா நேத்து. ஆக்சுவலா அந்த ஒரு சேவ் எல்லாம் வந்து அதுதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாப் கோல் கீப்பர். அதுவும் வந்து எப்படி நாட் சம் ஒன் ஹூ யூ வுட் எக்ஸ்பெக்ட் டு மேக் அ சேவ் லைக் தட் நான் சொல்லுவேன். அவன் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து அவன் இந்த அளவுக்கு சேவ் பண்ணின ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னா இல்ல. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஜென்ரலா எந்த கோல் கீப்பரா இருந்தாலுமே அது கோல் கன்சீட் பண்ற ஒரு விஷயம் தான் இது வந்து. பட் அவன் மூவ் பண்ணிட்டு திடீர்னு படார்னு தட்டி விட்டது பால வந்து லைக் அன்எக்ஸ்பெக்டட். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த கேம்லயும் சராபியா வந்துட்டு கிளீனா வந்து அது ரொம்ப நல்ல ஷாட்டு. பட் ஆனா ரொம்ப சூப்பர் த்ரெட்னிங் ஷாட்லாம் கிடையாது. பட் ஆனா அதையுமே ஹி கெப்ட் இட் அவுட். கிளீனா ஆடினா, நல்லா ஆடினா. அவன் சைட்ல இருந்து ஒரு தப்புமே நடக்கல. ராயா டெஃபினெட்லி 8/10 கேம். அது வந்து நோ டினைங் தட், டெஃபினட்டா சொல்லுவேன் நானு. ஹேமந்த், ரெட் ஒயிட் பாப்பி ஜின்செங்கோ. நான் வந்து நம்ம ஹேமந்த் ப்ரோவோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணல. ஆனா மன்னிச்சிருங்க ப்ரோ. பட் எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு புரியல ப்ரோ. அவன் சில விஷயம் பண்ணது. எஸ், நான் ஒத்துக்கிறேன். ஆன் த பால்ல சில விஷயம் வந்து நல்லா இருந்தது. பட் அதுதான் அவனோட ஸ்ட்ராங் பாயிண்ட். அது வச்சுதான் அவன் வந்து வேற எங்கேயுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாதான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ
இப்போ வந்து கார்னர் கிக்ல கூட நீ எப்படி சொல்ற அவனோட அவனுக்கு வீக்னஸ் ரெக்டிஃபை பண்றதுக்கு எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்றீங்க அவன் முயற்சி எடுக்கலன்னு தோணுது சில அவனால டீம் சுச்சுவேஷன்ஸ்ல. கோச்சிங் டீம் முயற்சி எடுக்கலையா அது அவனும் ப்ரோ சில சுச்சுவேஷன்ஸ்ல டெக்லன் ரைஸ் சொல்றான் டேய் போடா போடான்னு சொல்றான், அவனுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் அப்படியே நின்னு இருக்கிறான் ப்ரோ பைலைன்ல அந்த ஓவர்லாப்புக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்க்கும்போது அது அவன் மேலாம் தான் தோணுது. பிகாஸ் பிளேயர்ஸே சொல்றாங்க, கோச்சிங் ஸ்டாஃப் கண்டிப்பா சொல்லுவாங்க, நம்ம கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஃபைன் டீடைல்ஸ்லாம் பார்ப்பானுங்க ப்ரோ. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா பெருசா தெரியல. கார்னர் கிக்லாம் வரும்போது சில சிச்சுவேஷன்ஸ்ல பேட் டிசிஷன் மேக்கிங், உடனே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஹைட் த்ரெட் இருக்கு, உடனே அவன் ஹெடர்லாம் பண்ணிருக்கலாமா உள்ள, அந்த செகண்ட் ஹெடர் வின் பண்றதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஸோ கேம் நம்ம 2-0 ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்காகவே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து மினிமம் 6 தான். ஸோ நான் இவனுக்கும் 6 கொடுக்குறேன். அது ஒரு நல்ல 5 பாயிண்ட். கீழ நீங்க 5 கொடுக்க முடியாது, 5 கொடுக்க முடியாது யாருக்குமே. பிகாஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், க்ளீன் ஷீட் வர முதல் கேம். ஸோ ஓகே, அப்ப அது ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுப்போமா? அப்ப நம்ம கேம் ஜெயிச்சிட்டோம்னா மினிமம் 5 அன்லெஸ் யூ ஆர் லைக் ரியலி பேட். ஓகே ஓகே யா அப்படி வச்சுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ப்ரோ. நம்ம ம் நம்ம வின்னுக்கும் பிளேயர் பர்ஃபார்மன்ஸுக்கும் கூட ஒரு சில டைம் சம்மந்தம் கரெக்ட். இல்லாம போகலாம்ல. ஸோ ம், பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் ப்ரோ. ஸோ ம். எனக்கு தெரியும் சின்சாங்கோ 6 எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நம்ம டிஃபென்ஸுக்கே 6 கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பயந்தது வந்து நம்ம டிஃபென்ஸ் சாலிடா இருக்கு, அட்டாக் தான் பயந்துட்டு இருந்தோம். ஆனா நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தலைக்கலாம். நம்ம அட்டாக் ஓரளவு True, சாலிடா தான் true, இருந்தாங்க. true, true. டிஃபென்ஸ் ஊனோ தான் கொஞ்சம் ரிவர்சல் பாட்டானுங்க நேத்து. ஆமா ஆமா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரிவர்ஸ் ஒன்றும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஜின்செங்கோ ஐ திங்க் 6 ஃபர்ஸ்ட் கேம்னால நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இல்லாம 6ன்னு சொல்லிட்டு டீசெண்டா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் தலைவா ஆமா நிறைய அதுக்கு தான் பிரச்சனை 6 இருக்கு. என்ன 5 எது கொடுக்கலனா ஆமா. முதல் கேமே இவன் வந்து என்னடா இவ்வளோ நெகட்டிவா இருக்கிறான், அதுக்காக தான் சரி ஓகே கமெண்ட்ஸ்ல கேட்க வேணாம்னு சொல்லிட்டு 6 கொடுக்குறேன் நான் அவனுக்கு. ரைட், ஓகே. ஐ திங்க் 6 இஸ் கொஞ்சம் வந்து அக்செப்டபிள் பீயிங் தி ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன். ஹேமந்த் நீ சொல்லுப்பா. அடுத்து நம்ம ஆளு கேப்ரியல் மகலஸ். கேப்ரியலுக்கும் நான் 6 தான் கொடுப்பேன். கேப்ரியல் வெரி லக்கி. நேற்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லோ கார்டு வாங்காம இருந்ததுக்கு 2 இடத்துல வந்து கொஞ்சம் அக்ரெசிவா போய் பாலை விட்டு மேன் அடிச்சிருப்பான் நம்ம ஆளு. ரெஃப்ரி எல்லோ கார்டு கொடுத்துருந்தா அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் தான் ரெண்டுமே. அதை தவிர்த்து கொஞ்சம் அதான் கொஞ்சம் அந்த ஒரு செகண்ட் டிலே பண்ணா நேற்று எல்லா பாஸுமே. அது கொஞ்சம் அவங்க ப்ரெஸ் பண்ணும் போது கொஞ்சம் லைட்டா ஆப்போனன்ட் மேல பட்டு பாலுக்கு லூஸ் பண்ணல, ஆனா கொஞ்சம் பாசிங் அந்த டைமிங் கொஞ்சம் லைட்டா மிஸ் ஆச்சு. அதை தவிர்த்து டிஃபெண்டிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த 2 கொஞ்சம் அக்ரெசிவ் மிஸ்பிளேஸ் டேக்கிள்ஸை தவிர ஓவராலா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டீசெண்டான கேம். 6 கேப்ரியலுக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம். எதுவுமே வேற எதுவும் கிளாரிங்கா பாலை மிஸ் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆமா, பால் அதான் மிஸ் பண்ற அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் அதான் ஆமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இப்போ 6/10 அக்செப்டட். பட் மெயினான விஷயம் என்னன்னா அந்த பேக் லைன்லயே சலீபா தவிர்த்து மிச்சம் எல்லாருக்குமே வந்து தே நோ லைக் பின்னாடி ஒருத்தன் இருக்கான், கண்டிப்பா அவனுடைய ஆமா பிளேஸ் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்காங்கிற ஆமா அந்த ஒரு பயம் இருக்கு. ஆமா அந்த பயம் இருக்கிறது வந்து ஜெனுவின்லி ரியலி குட் ஃபார் த டீம். ஏன்னா ஓகே நீ டிராப் ஆனா கண்டினியூஸா வந்து உன்னால வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேட் பர்ஃபார்மன்ஸஸ் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபேக்டர். ஆமா எப்படி நம்ம மார்டினெல்லி ட்ரோசார்ட் பேசணுமோ அதே மாதிரியான ஒரு ஃபேக்டர் டிஃபென்ஸுக்கும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆமா நல்ல விஷயம். 6/10 ஐ அக்ரி. சலீபா நம்ம வந்து மினிமம் 6 கொடுக்கவங்க சொல்றதுக்காக 6 தான் கொடுப்பேன். வெரி அன்கேரக்டரிஸ்டிக் கேம் ஃப்ரம் சலீபா நேத்து. ஆக்சுவலா அவன் வந்து அது விக்டிம் ஆஃப் ஹிஸ் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஆமா பட் ஆனா அவனுமே வந்து பால் மிஸ்பிளேஸ் பண்றதெல்லாம் நிறைய பண்ணான். ஆக்சுவலா அது வந்து ஜெனுவினா இவ்வளவு பண்ண மாட்டான். அவன் வந்து எப்பயுமே ஸ்விட்ச்டான அவேரா இருக்கிற ஒரு ஆளு. நிறைய மிஸ்பிளேஸ் பாசஸ் பண்ணான் நேத்து. டாக்லிங் அதுல ஒன்னும் தப்பு பண்ணின மாதிரி அவ்வளவா தெரியல. அவன் வந்து ஆமா தெரிஞ்ச வரைக்கும் டியூவல் எல்லாத்தையுமே வின் பண்ண, கிரவுண்ட் டியூவல் எல்லாத்தையுமே வின் பண்ணான்னு தான் நினைக்கிறேன். அவன் எதுவுமே ஆமா விடல. ஒரு சில சிச்சுவேஷன்ல எல்லாம் நல்லாவே ஷீல் பண்ணிட்டு அந்த யூஸ்வலா செய்யற மாதிரி பைலைன் கொண்டு போறது இல்லாட்டி சைட்ல கொண்டு போறது அதெல்லாம் கரெக்டா பண்ணான். பட் அந்த மிஸ்பிளேஸ் பாசஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்ல, ரொம்பவே ஆமா அன்கேரக்டரிஸ்டிக்கா இருந்துச்சு. பட் அகைன் ஃபர்ஸ்ட் கேம் தமிழ்ல என்ன வார்த்தை அது? தெரியலையே. சரி அன்கேரக்டரிஸ்டிக் சரி சும்மா தான் சொன்னேன். முரண்பாடாக இருந்ததா? ஆமா முரண்பாடாக இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஓவர்ட்லி கிரிட்டிக்கலா இல்லாம ஐ வுட் கிவ் ஹிம் 6/10 தான். அதுலயும் வருது பண்ணால. ரெட் பை பாப்பி பென் பை எஸ் நேத்து பப்ல நான் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து ஒரு இது வேற சும்மா கலாய்க்காக ஒரு இது வேற. ஏய் பென் வைட் பெட்டர் லுக்கிங்கா, கலஃபியோரி பெட்டர் லுக்கிங்கான்னு லேடிஸ் சண்டை போட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. எனக்கு வந்து எப்பவுமே பென் ஒயிட் தான் ப்ரோ. நம்ம பையன் ப்ரோ பெனி பிளாங்கோ தான். பெனி பிளாங்கோ ஃபார் லைஃப்.
சோ அந்த ஃபேக் டானே போறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பென் ஒயிட் வந்து எனக்கு எல்லார் விடையும் ஒரு 0.5 ஜாஸ்தி கொடுக்குறேன் பென் ஒயிட்டுக்கு ஆமா. மாத்திரம். பிகாஸ் அவன் தான் வந்து ஓரளவுக்கு மேல கீழே இருந்தான். 2-3 இடத்துல கோல் ஸ்கோரிங் சான்ஸ்ல இருந்தது ஆக்சுவலா அவனுக்கு. ஆமா. ஸ்ட்ரைக் வந்து எவனுமே ஃபர்ஸ்ட் முன்னால ஷாட் அவன் தான் தெரியல. எடுத்தான் நினைக்கிறேன். ஆமா கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஷாட் ஷாட் எடுத்திருப்பான் bro. டார்கெட் அவன் 2 தான் ஷாட் எடுத்தான். எடுத்திருப்பான். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஷாட். அவன் கொஞ்சம் கான்பிடன்ஸோட கொஞ்சம் தைரியமா எடுக்கணும்னு தோணுது ப்ரோ. பிகாஸ் அவன் ஐ திங்க் போக போக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். போன வருஷம் பயன் முனிக்ல அவன் அதை அடிச்சிருந்தா அந்த கேம் முடிச்சிருக்கலாம் நம்ம ஆக்சுவலா ரெண்டாவது கோலுக்கு. சோ அவனுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ திங்க் அவன் மாதிரி ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவான்னு தோணுது ப்ரோ. பிகாஸ் அவனை பார்த்திருக்கோம் சென்டர் பேக்ல இருந்து ரைட் பேக் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு. ஸோ ஐ திங்க் அவன் அதை ஆட் பண்ணிடுவான்னு நினைக்கிறான் அந்த அவன் கேமுக்கு. ஹோப்ஃபுல்லி அது பண்ற மாதிரி இருக்கும். அவனும் வந்து ஐ டோன்ட் திங்க் அவன் அவ்வளோ தப்பு பண்ணல ப்ரோ. பட் அவன் அவ்வளோ சுமாரான கேம் தான். பட் அவ்வளோ கெத்தான கேம் கூட இல்லை அவனுக்கு. ஸோ அதுக்காக 6.5 கொடுக்குறேன். ஸோ அவனுக்கு வந்து சுமாரான கேம் தான் ஃபர்ஸ்ட் கேம். அடுத்தது ஹேமந்த், தாமஸ் பார்ட்டி நான் வந்து 5 தான் ப்ரோ கொடுப்பேன். நம்ம தான் மினிமம் 6 வச்சிருக்கோம்ல, அதை விட கம்மி. ஓகே, அந்த ஒரு கிரைட்டீரியா நீங்க செட் பண்ணா 6 கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இல்ல 5னா 5 கொடுத்துக்கலாம். அதான் சொன்னேன். இல்ல ப்ரோ கொடுங்க ப்ரோ, பரவாயில்ல. ஏன்னா நான் ஏன் தாமஸ் பார்ட்டி 5 கொடுக்குறேன்னா அவன் தான் நம்ம டீம்லயே சீனியர் மோஸ்ட் பிளேயர். அவன் தான் நம்ம டீம்லயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் நம்ம ஸ்குவாட்லயே. சோ அவன் தான் வந்து அதை செட் பண்ணணும். சோ அவன் தான் மிடில் ஆஃப் த பார்க்ல இருக்கிறான். அவனோட வேலை தான் பாலை வாங்கி கொடுக்கறது. சோ அவன் தான் கைட் பண்ணும். அந்த மிட்ஃபீல்டுல வந்து என்னதான் ஓடிகார்டு கிரியேட்டரா இருந்தாலும், ரைஸ் ஒரு சாலிட் மிட்ஃபீல்டரா இருந்தாலும், அந்த மிட்ஃபீல்டரோட லீடர் வந்து தாமஸ் பார்ட்டி. ஏன்னா அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவன் அவ்வளோ தப்பு பண்றது வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. பிளஸ் ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி ப்ரீ சீசன்ல நிறைய டைம் அவன் போன சீசன் எண்ட்ல கடைசி 5 மேட்ச் ஆடி இருக்கான். அதுக்கப்புறம் ப்ரீ சீசன்ல அப்படியே ஸ்லோவா நம்ம டீம் பில்ட் பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த மேட்ச்மே 90 மினிட்ஸ் ஆடி இருந்தான் பார்ட். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நமக்கு. ஸோ அவன் இன்னும் நிறைய 90 மினிட்ஸ் ஆடணும். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த சீசன் நம்ம பிளான்ல இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் சுத்தமா நம்ம விற்க போறோம் பிளான்ல இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கிவிஆர் ட்ரீட்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் வெளில தான் உட்கார வச்சிருப்பான் அவனை. ஸோ அவன் டெஃபினட்டா அவன் ஸ்டார்ட் பண்றான். ப்ரீ சீசன் அவன் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவன் பிளான்ல இருக்கான்னு அர்த்தம். ஸோ ஹோப்ஃபுல்லி அவன் பாடி அவன் ஒழுங்கா பார்த்துட்டு 90 மினிட்ஸ் அவன் பார்ப்போம். ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ் எப்படி ஆடுறான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆனா நேத்தி வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளாரிங்கா இருந்துச்சு. அதாவது மொபைலாவே இல்ல, சுத்தமா மூவ்மெண்ட். எனக்கு அதுதான் ஒரு மாதிரி, என்னடா எல்லா கேமும் நீ விளையாடி இருக்க, எப்படி உன்னால எப்படி மூவ் பண்ண முடியல? அது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னுடுவான், அப்படியே நின்னுட்டு ஒரு மாதிரி இப்படி புடிச்சிட்டு நிப்பான். டேய் என்னடா போத்த கேம்ல இடுப்பு புடிச்சிட்டு நிக்கிற நீனு, என்ன ஒரு மூச்சு விடுறதுக்கு தவிக்கிறங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் கேம்டா ஏன்டா அடி பண்றங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் லைக் ஹோப் அதான், லைக் அவன் மேல வந்து டிபெண்டன்சி குறையணுங்கிறது தான் பிக்கஸ்ட் ஹோப். ஏன்னா நீ இருந்தாதான் எங்களால 38 கேம் விளையாட முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இறங்கிட்டோம்னா போச்சு. அது வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம டிபெண்டா இல்லன்னு லாஸ்ட் சீசன் காமிச்சோம். பட் ப்ராப்ளம் இஸ் ஜார்ஜினியோ இஸ் ஆல்சோ இயர் ஓல்டர். அந்த அப்படி இருக்கிறப்ப வந்து இன்னொரு இயர் ஓல்டரா இருக்கிற ஜார்ஜினியோவை ஓகே பார்ட்டி இல்லைன்னா இவன் வந்து இறக்கிடு வேலை காட்டுவான் வித்த காட்டுவான், அவனையும் எல்லா கேமுக்கும் நம்ப முடியாது. எனக்கு அங்கதான் வந்து ஒரு இஷ்யூவாவே இருக்கு. இது பார்ட்டியோட இம்பார்ட்டன்ஸ். அப்படி அவன் ஆடலைன்னா இப்ப ஏன்னா இப்பயுமே வந்து டாக்ஸ் வந்துட்டு இருக்கு, பார்ட்டி கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயுமே பார்ட்டி வந்து ஓப்பன் டு செல்லிங் அந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ எனக்கு வந்து அங்கதான் வந்து ஒரு டவுட் வருது, இவன் இந்த வச்சு என்ன செய்ய போறாங்களோ பார்க்கலாம். விண்டோ முடியறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் செய்யறாங்களா பார்க்கலாம். இல்லாட்டி விண்டோ முடிஞ்ச பிறகுமே வந்து ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க ஏரியால தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. எங்க சுத்தி பார்த்தாலும் நம்மளோட ஃபேஸ் கட் இருக்கிற ஆட்களே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது ஒரே ஒரு கிரெடிட் அவனுக்கு. நம்ம செகண்ட் கோல்லாம் அந்த ஃப்ரீ-கிக் எர்லியா எடுப்பான் பார்ட்டி. சோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு பிரசன்ஸ். ஆமா அவன் தான் எடுப்பான். அந்த பாஸ் போடுறது அவன் தான் நல்ல பாஸ் போடுவான். அது வேணா சொல்லலாம், ஜெனுவினா ஒரு நல்ல விஷயம். சோ அந்த செகண்ட் ஹாஃப்ல அவ்வளவு கேவலமா ஆனாலும் அந்த கோலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. நான் என்ன நம்புறேன்னா லெக்ஸ் அண்டர் இஸ் பெல்ட் தான். அவன் இன்னும் எவ்வளோ ஒரு ரன் ஆஃப் மேட்சஸ் ஆடினாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்ட்டியோட அந்த பழைய ரிதம் பார்ப்போம். ஆடும்போது எப்பவுமே நல்ல ரிதம் இருக்கும். போன நேற்று செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப மிஸ் ஆச்சு அந்த ரிதம். ஸோ அதனால நான் அவன் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கேன். அதனால டெஃபினட்டா வந்து அது அன்அக்செப்டபிள் தான். ஸோ நேற்று பர்ஃபார்மன்ஸ் 5 தான் நான் சொன்னேனே. 6 ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் வச்சுக்கலாம். பட் மோசமா இருந்துச்சுன்னா 5. இவன் வந்து அந்த ஒரு அசிஸ்ட் மாதிரி அது கொடுத்ததுனால அது வந்து ஐ திங்க் கொஞ்சம் வந்து இது பண்ணி 5 கொடுக்காம இவனுக்கு 6 தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் டெஃபினெட்லி லாட்ஸ் டு அதெல்லாம் அசிஸ்ட்லாம் சொல்லாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. என்னால தாங்கிக்க முடியாது ப்ரோ. பண்ண வேண்டிய
அந்த பிரசன்ஸ் ஹாவர்ட்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ப்ரோ. டக்குன்னு அவன் பால இது பண்ணி அது அவர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோ. அது பண்ண வேண்டிய விஷயம் ப்ரோ. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது ப்ரோ. சாரி ப்ரோ. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து மார்க் ஒரு ஹாஃப் மார்க் அந்த 1 மார்க்லாம் ஏத்த முடியாது இல்ல bro. ப்ரோ. அதெல்லாம் அதான் பண்ண நம்ம வேண்டிய விஷயம் அது. பார்ட்டே வந்து அதான் சொல்றேன் ப்ரோ. நம்ம டீம்லயே ஒரு போனஃபைடு ஒரு 10 வருஷமா கரியர் வச்சிருக்க ஒரே பிளேயர் வந்து பார்ட்டே தான். கண்டிப்பா. மிச்ச எல்லாருக்குமே 4 வருஷம் 5 வருஷம் கரியர் தான். சோ So அவன்கிட்ட அவன வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குல்ல. ஆமா ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆமா. அவன்கிட்ட தான் நம்ம எதிர்பார்ப்பு நிறைய வைக்கணும். சோ அவன் மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பே கிடையாது. என்ன நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? சாரி டு இதே பார்ட்டிலேயே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஃபிட்னஸா இல்லனா ஆமா ப்ரோ. மொபிலிட்டி தான் ப்ரோ. ஃபிட்னஸ் தான். ஏஜ் அண்ட் ஓகே. ஃபிட்னஸ். பார்ட்டே எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் வரைக்கும் அதான். வந்தப்போ மேல பிளஸ் பீட் பண்ணி இன்னொரு தான் ப்ரோ பாஸே போடுவான். நீங்க கரெக்ட். பாத்திருக்கீங்களா? இனிஷியலா வந்தப்பலாம் மேல கரெக்ட். பீட் பண்ணி தான் பாஸ் போடுவான். இப்பலாம் மேல பீட் பண்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சோ இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, அவனுக்கு வந்து லைக் அந்த ஒரு பெரிய இன்ஜுரி ஒண்ணு வந்துச்சுல்ல, அது நம்ம கம்ப்ளீட்லி மிஸ்மேனேஜ் பண்ணிட்டோம். அதிலிருந்து வந்து அவனுக்கு வந்து இந்த ஏஜ் அட் விச் ஹி காட் இன்ஜர்ட், அதிலிருந்து வந்து என்னால ரிகவர் பண்றது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இல்லாட்டி எவ்வளவு ஃபுல்லா ரிகவர் ஆக முடியும்னு எனக்கு தெரியல. இவ்வளவு மேட்ச் அவன் மிஸ் பண்ணிட்டே இருக்கான் கண்டினியூஸா. அது ஒரு ரெக்கரிங் இன்ஜுரினால தான் வந்துட்டே இருக்கு. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டோமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அவன் 28, 29 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமானும் எனக்கு தெரியல ஒரு பிசிக்கல் லீக்ல. சோ அதுதான் வந்து நான் ஒரு பெரிய இஷ்யூவா பாக்குறேன். அவனுக்கு அவனுடைய இன்ட்ரின்சிக்கலி அவனுடைய மோட்டிவேஷன் அவனுக்குன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிடுச்சா இல்லையான்னு ஒரு ஃபேக்டர் இருந்தாலுமே நம்ம அவனை மிஸ்மேனேஜ் பண்ணிருக்கோங்கிறது ஒரு டெஃபினட் ட்ரூத். அதை வந்து எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ண போறோம், எப்படி கவர் பண்ண போறோம், அவனுக்கு வந்து மினிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறோங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் நான் பாக்குறேன். லைக் அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் நிறைய ஃபேக்டர்ஸ் தான் பாக்குறேன். ஒரே ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ணி என்னால சொல்ல முடியல. உன்னால வந்து இப்போதைக்கு நீ கேம் ஃபிட் இல்ல. ஏன்னா கேம் ஃபிட்னஸ் இல்லைங்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ தான் ப்ரீ சீசன் ஆடி இருக்க, உனக்கு தான் கேம் ஃபிட்னஸ் இருக்கணும் மேக்ஸிமம். ஆமா. உனக்கு அது சில இல்லனா கேம்ல நல்லா ஆடினான் ப்ரோ. சில கேம்ல சூப்பரா ஆடினான் ஆக்சுவலா. ஆமா லைக் ஆமா அந்த கிளிம்ஸ் ஒரு பழைய ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி இருந்தது பழைய பார்ட்டிக்கு ஒரு ட்ரூ சில ட்ரூ மொமெண்ட்ஸ்லாம். ஆனா அது வந்து ஃபுல் கேம் பார்க்க முடியல. அது அவன் தெரியல. அதுக்கு தான் கேட்டேன் உங்ககிட்ட. ட்ரூ 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 அதான் எனக்கு டெஃபினட்டா அதான் வந்து கடைசி எனக்கு வருஷமா கான்ட்ராக்ட்ல அவனுக்கு ஆமா. சம்மர் அடுத்த entering சம்மரோட last முடியுது. ஆமா யோசிக்க entering last வேண்டிய year. விஷயம் தான். கண்டிப்பா யோசிப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பயே யோசிக்கிறாங்கன்னா ஜான்வரியில மறுபடியும் ரீவிசிட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் இருக்கா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொன்னு வருதான்னு. பட் ஐ திங்க் இதான் லாஸ்ட் சீசன். 2 பேருக்குமே இதான் லாஸ்ட் சீசனா இருக்கும். ஜார்ஜினியோக்கும் பார்ட்டிக்கும் இதான் லாஸ்ட் சீசன் இருக்கும். அடுத்தது மார்டின் ஓடகார்ட். நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அவனுடைய கேம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. அது வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது மெட்ரோனோம் அவன் தான். அந்த டெம்போ டிசைட் பண்றது, நம்மளுக்கு பில்டப்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுலே ப்ராபப்ளி நம்ம சாக்கா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேயர். அது வந்து சிவில் வார் ஃபேன் வார்லாம் கிடையாது. சாக்கா வர்சஸ் ஓடகார்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் ஓடகார்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் காக். அது வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு ஹெல்ப்னு நான் சொல்றேனே. அவன் அவன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து பண்ணிருக்கான். ஒரு அந்த இதுக்கு சாக்காக்கு ஒரு காலை சுத்தி ஒரு பால் போட்டான் அதுவா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த நேரத்துல எந்த பாஸ் பண்ணணுங்கிறது, அந்த ஒரு விஷயம் எல்லாம் கரெக்டா பண்றான். ஆங்கிள் பயஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஆங்கிள் பயஸ் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஆங்கிள் பயஸ்னால நம்ம கோல் விடுறோம்னா மிச்சம் ஒரு 6 சிச்சுவேஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அந்த ஆங்கிள் பயஸ்னாலுமே. ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை ஓடகார்டு இந்த இதுல. பாசிபிளி எல்சிஎம்ல பெட்டரா ஆடினாலும் ஆடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் அகேன் இட் ஆல் ஒர்க்ஸ் வித் வாட் மிக்கேல் வாண்ட்ஸ் டு டூ. டெஃபினட்டா நான் வந்து ஓடகார்டு வந்து ஒரு 7.5 டெஃபினட்டா சொல்லுவேன். நல்ல கேம் தான் அவனுக்கு. தாராளமா வந்து கொடுக்கலாம். 7.5 கூட கொடுக்கலாம். ரெட் ஒயிட் பாப்பி டெக்லன் ரைஸ். ரைஸ் வந்து டீசன்ட் கேம் ப்ரோ. ஐ மீன் பயங்கரமா சொல்ற விஷயம் எதுவுமே இல்லை. எனக்கு ரைஸ் 8 மாதிரி, எனக்கு ரைஸ் as 8 அவ்வளோவா பிடிக்கல ப்ரோ. ஆக்சுவலா ஐ திங்க் ரைஸ் as 6 தான் என் ப்ரிஃபரன்ஸ். எதுக்கு நான் சொல்றேன்னா அவனுக்கு இன்ஜின் இருக்கு, அவனால மேல கீழே போக முடியும். பட் அந்த ஃபைனல் குவாலிட்டி அவன்கிட்ட இல்லை ப்ரோ. அதுதான் ப்ரோ மிஸ்ஸிங். அது வந்து ஒரு 6ல எதிர்பார்க்க முடியாது. 6 கிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒரு நம்பர் 6. அதனாலதான் அவன் நம்பர் 8 ஆட முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பால் 6 அடிச்சான். அது வந்து அட்லீஸ்ட் அவன் டார்கெட். நான் வந்து நீ கோல் அடிக்க கூடாதுன்னு. கண்டிப்பா புரியுதுங்களா நான் சொல்றது? அதுதான் நான் சொல்றேன். நீ அது வந்து ஏன்னா அது ஒரு 6 வந்து தான் அப்படி அடிப்பான். ஏன்னா அவன் அண்டர்நீத் த பால் அடிச்சிருக்கான். ஸோ அதனாலதான் ரோஸ் ரெட் போயிருக்கு. அவன் நடுவில் அடிச்சிருந்தா அது ஆன் டார்கெட் தான் அந்த இதுக்கு.
மத்தபடி நல்ல கேம் தான் ப்ரோ. லைக் ஐ செட், அவன் வந்து அவனுக்கு இன்ஜின் இருக்கு, அதனால தான் அவன் மேல கீழ போயிட்டு இருக்கிறான். ஸோ பீப்பிள் திங்க் அவன் 8 கூட ஆட முடியும்னு சொல்லிட்டு. இல்ல, அவனுக்கு வந்து அது ஒரு போனஸ். அது வந்து அவனுக்கு அவன் வேல்வர்டே மாதிரி 3 லங்ஸ் அவனுக்கும் 2 லங்ஸ் இல்ல, நிறைய டயர்டே ஆக மாட்டான். பட் ஆனா கடைசியில கேம் காலை பிடிச்சிட்டு கீழே விழுந்தா நான் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா. அப்படியே, "டேய், என்னடா காலை பிடிச்சிட்டு விழுந்துட்ட" அப்படின்னு. அது என்ன நியூஸ் கிராம்ஸ் வரல சொல்றாங்க. இன்ஜுரி பத்தி. கிராம்ஸ் தான் ப்ரோ. கிராம்ஸ் தான் சொன்னாங்க. கரெக்ட். ஸோ நான் அவ்வளவுதான் ப்ரோ, பெருசா எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ஐ திங்க் 7ஓட முடிச்சுக்கிறேன். 7. ஓகே. ஹேமந்த், இவன் மார்டினெல்லி. மார்டினெல்லி நான் வந்து 6, 7 இந்த ரேஞ்சில எதுனால எனக்கு ஓகே தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு 7 கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவனும் பேஸ் லைன் ஆமா. 6 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா. அதான் எனக்கு தெரிஞ்சு அங்க மார்டினெல்லி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்ல அந்த ஷாட் ஒன்னு எடுத்திருப்பான்ல, அந்த இடத்துல ரைஸுக்கு கட் பேக் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் கேமோட பிகெஸ்ட் மிஸ்டேக் நான் நினைக்கிறது வந்து அதுதான். அந்த இடத்துல ரைஸுக்கு கட் பேக் பண்ணியிருந்தானா இன்னும் பெட்டர் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சாக்காக்கும் மார்டினெல்லிக்கும் டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு டி பாக்ஸ்குள்ளார ஃபைனல் தேர்டுக்குள்ளார சாக்கா மோர் கிளவர் தேன் மார்டினெல்லி வந்து மோர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். மார்டினெல்லி வந்து அடிக்க போறான்றது நம்ம பார்க்கும்போதே தெரியும். சாக்கா வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அன்பிரடிக்டபிளா இருப்பான். அதுதான் மார்டினெல்லியோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் ரெண்டுமே. ஸோ அதை தவிர்த்து சான்ஸ் கிரியேஷன் இருந்துச்சு. ஓரளவு மார்டினெல்லி நம்ம எஃபர்ட் வந்து கொஸ்டினே பண்ண தேவையில்ல. மார்டினெல்லி வந்து எப்பவுமே 100% எஃபர்ட் கொடுப்பான். ஸோ அதுதான் ஓவராலா பார்ப்போம் நம்ம எப்படி லெஃப்ட் சைடை யூஸ் பண்றோம் அப்படின்னு. ப்ரீ சீசன்ல கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவோம் லெஃப்ட் சைட்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி அது லீக்லயும் கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்புவோம். ஸோ ப்ரீ சீசன்ல லெஃப்ட் சைடுல அப்படியே அப்படி இப்படி பறந்து விளையாடிட்டு இருந்தாங்க. திடீர்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லங்கிறத பார்த்து நிறைய பேருக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். என்னடா அது நம்ம இப்படி பார்த்தோம் ப்ரீ சீசன்ல. இட் நீட்ஸ் டைம் டெஃபினெட்லி. அது பிளஸ் மெரினோ ஒரு அடிஷன் வந்து டெஃபினட்டா ஆகும். ஐ திங்க் 6 வச்சுக்கலாம் மார்டினெல்லிக்கு. 6 தாராளமா ஆகும். பார்ட்டியை விட பெட்டர். சோ அதனால ஆமா கண்டிப்பா பார்ட்டியை விட பெட்டர். நான் காய் ஹாவர்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். காய் ஹாவர்ட்ஸ் வந்து வெரி குட் கேம். டெஃபினட்டா வந்து அவனுக்கு வந்து குறை சொல்லலாம் முடியாது. அவன் கேம்ல அவன் என்ன செய்வானோ அதுதான் மறுபடியும் செஞ்சான். அவன் வந்து புதுசா ஒரு தப்பு பண்றேன், இல்ல புதுசா ஒரு சூப்பரான விஷயம் பண்றேன்னு பண்ணல. காய் ஹாவர்ட்ஸ்னா உனக்கு வந்து இதெல்லாம் நீ ஒரு கேம்குள்ள போறப்ப எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு போன சீசன் நம்மளுக்கு எதெல்லாம் காமிச்சானோ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணான் மறுபடியுமே. அந்த கோலா இருக்கட்டும், பால் அவனோட மூவ்மெண்ட் திருப்பி கன்ஃபியூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி பாலை ஹோல்ட் பண்ணி பாஸ் பண்றது, பிளேயர்ஸை இன்வால்வ் பண்றதா இருக்கட்டும், ஐடியலா ஆடினா கோல், பர்ஃபெக்ட் கோல். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிளான்சிங் ஹெடர் ரொம்ப நல்ல கோல், நல்ல பாஸ்ல. அவனுக்கு ஐ திங்க் 8 on 10 டெஃபினட்டா கண்டிப்பா கொடுக்கலாம். அவனுக்குமே ஒரு இன்ஃபேக்ட் வந்து நான் 8.5 கூட கொடுப்பேன். அந்த கோலுக்காக 8.5 கொடுப்பேன் கண்டிப்பா. அந்த ஒரு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கை ஹாவர்ட்ஸ். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஆடினான். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் குறையே சொல்ல முடியாத மாதிரி ஆடினான், ஃப்ளாலெஸ்ஸா ஆடினான். ஒரு சில பேர் வந்துட்டு ரைட் ஃபுட்ல ஒரு ஷாட் எடுப்பான் பாருங்க. மறந்துட்டேன், அது ஒரு ஷாட். இதுல என்ன மேட்டர்னா, அவன் லெவர்குசன்ல இருக்கிறப்போ அதே மாதிரி லெஃப்ட்ல இருந்து ஒரு கேர்ள் அடிச்சிருக்கான் இது வரைக்கும் முன்னாடி. அந்த ஒரு டாப் இன் கேர்ள் ஒன்னு சூப்பரா அடிப்பான். இந்த ரைட்ல அவன் மூஞ்சிலேயே அந்த ஹாரர் ஷாக் தெரிஞ்சிச்சு அவன் பால் அடிச்சதுக்கு அப்புறம். ஐயோ ட்ரோல் கண்டென்ட் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த ஒரு ஷாட்டுக்காக 0.5 குறைச்சு அவனுக்கு 8 கொடுப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு அவர்ஸ் கிட்ட இருந்து நான் பாக்கணும் ஒன்னே ஒண்ணு ப்ரோ, ஒரு நல்ல கிளீன் லெஃப்ட் ஃபுட்டட் ஃபினிஷா ஒன்னும் நம்ம கிளப்புக்கு வந்து அடிக்கவே இல்லை. எவ்வளவோ சான்ஸ் ஒன்னு அடிச்சா ஹேமந்த் ப்ரோ, ஒன்னு அடிச்சா பிரைட்டனோட போன வருஷம் அடிச்சான். செல்சியோட அடிச்சானே, செல்சியோடயும் அடிச்சான், பிரைட்டனோட ஒரு கேம். நான் எப்படி சொல்றேன், இந்த நம்ம சாக்கா அடிச்சான் தெரியும் ப்ரோ, லெஃப்ட்ல கட் பண்ணி அந்த மாதிரியா, அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒரு கோல் அவர்ஸ் அடிக்கவே பார்த்தது இல்ல இன்னும். நேத்துக்கு நிறைய சான்ஸ் வந்துச்சு ப்ரோ அவர்ஸுக்கு. அந்த 1-on-1ல நிறைய வந்துச்சு சென்டர் ஆஃப் த பிட்ச்ல. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ், கொஞ்சம் அந்த வெயிட் ஆஃப் பாஸ் அதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு டெஃபினட்டா கோல் ஸ்கோர் பண்ணுவான் பாரு அவர்ஸ். அவன் ஸ்ட்ரைக்கரா ஆடினா அதை அவன் காமிச்சிட்டான். ஃப்ளூக் கிடையாது, நோ லாங்கர் ஃப்ளூக். அவன் ஒரு மோர் தென் 15 கோல் ஸ்கோரர். உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலா எவ்வளவு கோல் அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஹாவர்ட்ஸ் இந்த சீசன்? 15. பிரீமியர் லீக்ல மாத்திரம் 15. நான் இன்னுமே மேல போறேன் ப்ரோ. நான் 20 வச்சிருக்கேன் அவர்ஸ்க்குலாம். நான் எது கோல்ஸா இல்ல கோல்ஸ் அண்ட் அசிஸ்டா? இல்ல வெறும் கோல்ஸ். I think he is good enough to hit 15 டெஃபினட்டா. அவன் 20 மேல அச்சா டைட்டில் அச்சிரும் ப்ரோ, சீரியஸா சொல்றான். ஆமா, 20 நம்ம அதுக்கு தானே வெயிட் பண்றோம். ஒரு 20 கோல் ஸ்ட்ரைக்கருக்கு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். if he is able to produce it, டெஃபினட்டா நமக்கு டைட்டில் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ். ஸ்ட்ரைக்கருக்கு போகாததுக்கு காரணமே அவன் போன சீசன் நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஸ்டெப் அப் பண்ணதுதான். சோ யா யூ ஆர் ரைட். அத அவன் பேக் பண்ணியே ஆகணும். அது நமக்கு
ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. யா ஸோ லாஸ்ட் ஹேமந்த் சாக்கா ரெட் வைட் பப்பி. ஓகே. சாக்கா ஸ்டார் பாய் ப்ரோ, வேற லெவல். இப்பதான் வந்தான், ரேசர் ஷாப்பா இருந்தான். ஃப்ரீ ஃப்ரம் கேரட் சவுத் கேட் ஹராம் பால். ஸோ பையனுக்கு வந்து உயிர் வந்திருக்குது இப்போ புதுசா. சூப்பரா இருந்தான் ப்ரோ. லைக் அது வந்து எனக்கு ஆக்சுவலா அவன் இன்னொரு கோல் அடிச்சிருக்கலாம் தெரியுமா நேத்து. ஆமா. வெளியில இருந்து ஆமா ஒரு ஷாட் வந்து இருந்தது. அவன் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி ஒரு ஃப்ரீ கிக் மாதிரி கூட எடுத்திருக்கலாம். அவன் லிட்டரலா சென்டர் ஆஃப் த கோல்ல இருந்து இருந்தான், மேல அடிச்சிட்டான். சூப்பர் ப்ரோ. நம்மளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஆக்சுவலா சாக்கா மாதிரி ஒரு பிளேயர் வச்சு இந்த டீம்ல இருக்கிறதுக்கு. அண்ட் அவன் தான் வந்து அந்த பேண்டர் ஏரால இருந்து நம்மள தூக்கிட்டு வந்திருக்கிறான். ஸோ அன்பிலீவபிள். மேன் ஆஃப் த மேட்ச் அவன் தான். எனக்கு கோல் அசிஸ்ட், வி ஆர் பேக், சாக்கா பேக் வித் லிம்பிங் மீம்ஸ்லாம் வந்தது. பைத்தியக்காரனுங்க போடுங்கிறேன் இது போடு. அது எனக்கு இதுல ஃபப்ரிசியோ ரொமானோ ஒன்னு போட்டானே வந்து சாக்கா பிஆர் இஸ் பேக். சாக்கா ஒரு செலிப்ரேஷனா மாத்தணும் ப்ரோ. கோல் போட்டு மாத்தணும். சீரியஸா இதெல்லாம் வந்து மாத்தணும். Correct. இதுமே என்ன வேணா பேசு, நான் இங்க இருக்கேன், ஐ அம் ஹியர், ஐ அம் கோயிங் டு டு இட். அந்த மாதிரி தான். அதுதான் அவன் நம்பர்ஸ் மாத்திரம் பார்க்கணும். ஃபார் அவன் வயசுக்கு அவன் நம்பர்ஸ், அவனோட கன்சிஸ்டன்சி, அவனோட அவைலபிலிட்டி, நாக் குட், எதுவுமே இவன் வந்து ஃபிட்டாவே இருக்கணும். லைக் ரொபஸ்டான பிளேயர்னா இவன் தான் ப்ரோ. லைக் ஸ்ட்ரென்த் கூட லைக் ரொம்ப அண்டர் ரேட்டட் அவனோட ஸ்ட்ரென்த் ப்ரோ. சான்ஸே இல்ல. சாக்கா இஸ் அன்பிலீவபிள். லைக் இல்ல இதுல சாரி டு கட் யூ ஆஃப், ஒரு முக்கியமான சொல்லுங்க, விஷயம் என்னன்னா, he was not அவன் வந்து he was going against 8 ஆமா. 8 வந்து இஸ் நோ புஷ் ஓவர். 8 வந்து ஆமா. போன சீசன் வந்து நல்லா லெஃப்ட் பேக்ல விளையாடின ஒரு ஆளு, பெரிய ஆமா. பெரிய டீமோட எல்லாம் லிங்க் ஆன ஆளு. சும்மா அது வேற சொல்லுவாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பிளேயர் வேற. ஒரு அதான் அது வேற சொல்லுவாங்க, நீ வந்து யூசுவலா வந்துட்டு ஒரு வீக்கான லெஃப்ட் பேக் தான் அடிப்பா, ஒரு லெஃப்ட் பேக் நல்ல. இந்த சீசன் பார்க்கலாமே அவன் எந்த லெஃப்ட் பேக்கோட எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றான். இது எனக்கு 800 எனக்கு பண்ணதை பார்த்தே எனக்கு வந்து பயங்கர ஒரு இது. ஓகே, ஹி மீன்ஸ் பிசினஸ். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேம்ல 800 வந்தாலுமே நான் வந்து செய்றேன். 10 on 10 தான். மேன் ஆஃப் த மேட்ச் முதல் கேம், கோல் அசிஸ்ட், இது 10 on 10 தான் ப்ரோ. பிளஸ் அந்த பிரஷர்ல கோல் ப்ரோ. அந்த மொமெண்ட்ல நம்ம கோல் போட்டே ஆகணும். அது 2-0 ஆக்கணும்னே மேட்ச் கேம் செட் மேட்ச் தான். சோ கண்டிப்பா அது பண்ணா. பிளஸ் அதான் ப்ரோ, நேத்து நம்ம 800 நீங்க சொன்னா நல்ல பாயிண்ட் ப்ரோ. 800 ஃப்ரண்ட்ல போகவே விடல சாக்கா. ஆமா 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 800 பின்னாடியே லாக் பண்ணிட்டான். சோ அதுவே அவன் யூசுவலா அவன் தான் வித் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு பால் போடுவான் உள்ளுக்குள்ள, அங்கே இருந்து லெஃப்ட்ல இருந்து. அவனை எதுவுமே பண்ண விடல. அந்த ஒரு கம்போனன்ட்டே தூக்கிட்டான். எப்ப பார்த்தாலும் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு. லைக் நீங்க 1v1 சாக்காவோட போட்டா வந்து அது வந்து கிட்டத்தட்ட நீ வந்து நீயே சொல்ற மாதிரி ஓகேரா நான் விட்டுறேன், நீ கோல் போட்டுக்கோன்னு சொல்ற மாதிரி. 1v1 ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இப்ப 2v1 அடிப்பான் இந்த சீசன். அவன் வெளியே வருவானா உள்ள போவானான்னு தெரியாது. சொல்ல முடியாது. ஒரு சில கம்போனன்ட்லாம் வந்துட்டு லைக் நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம். அந்த லெஃப்ட் ஃபுட்ல வந்து ஃபார் கார்னர் அடிக்கிறான், லெஃப்ட் ஃபுட்ல வந்து நியர் போஸ்ட் அடிக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி ரைட் ஃபுட்ல மூவ் பண்ணிட்டு வைட்ல இருந்து அடிக்கிறதையும் பார்த்தோம். இப்ப பாக்ஸ்குள்ள பால சூப்பரா மேனிபுலேட் பண்றான். இந்த ஒரு கேம்ல செம்மையா மேனிபுலேட் பண்றான் பால. பிளேயரை சூப்பரா பாக்ஸ்குள்ள பீட் பண்றான். 10 on 10 நான் ஒத்துமே. ஓகே 10 on 10 கொடுத்துடலாம் சாக்காக்கு. ஃபர்ஸ்ட் கேம் 10 on 10 கிங். ஆனஸ்டா சொன்னா விங் பிளே வந்து நம்ம அன்லாக் பண்ணிட்டான் ப்ரோ சாக்கா ஃபுல்லா. ஒரு ப்ராப்பர் இன்டெலிஜென்ஸ், வேற லெவல் இன்டெலிஜென்ஸ் அவனுக்கு. ஆக்சுவலா அவன் ஏஜ்க்கு வந்து லைக் அவனுக்கு அந்த ஃபிளாஷ் இல்லைனாலுமே அந்த நம்ம அந்த இப்போ ஒரு அதே ஒரு அது யமால் பண்ணான்னா பாக்குறதுக்கு வந்து ஃபிளாஷியா இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால வந்து ஏஸ்தெட்டிக் மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து இல்ல இவன் வந்து பாக்கறதால எஃபெக்டிவ்னஸ் தான் எண்ட் ஆஃப் த டே மேட்டர். அவன் அந்த எவ்வளவு தூரம் அவன் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எஃபெக்டிவா கொண்டு வரான். எல்லா பிளேயருமே ஜெனுவின்லி இது இருக்க முடியாது. அந்த உனக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீ அந்த இஷ்யூ எப்படி ஓவர் கம் பண்ணி அதே அளவுக்கு அவுட்புட் கொடுக்குறங்கிறது தான் மேட்டர். இவன் இருக்கிற இஷ்யூ எல்லாம் அப்படியே நெகேட் பண்ற மாதிரி புதுசா ஒரு விஷயம் அன்லாக் பண்ணி சொன்ன மாதிரி கொண்டு வரான். ஸோ I will agree 10 on 10 for Saka. சப்சி யாரெல்லாம் வந்தாங்க? ட்ரோசார்ட் வந்தான். he was like டிம்பர் வந்தான். டிம்பர் வந்தான், பார்க்க நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து ஒரே ஒரு 10 minute பீரியட்ல வந்து we saw like the good things the Timber can bring in. அதே நேரத்துல வந்து இவன் எங்கெல்லாம் சொதப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு காமிச்சிட்டான். ஓகே இங்கெல்லாம் தாண்டா நான் சொதப்புவேன் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. அவனுக்கும் பேஸ் லைன் 6 கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் டிம்பருக்குமே. லைக் ஐ திங்க் அது ஒரு இருக்கும். ஹெசோஸும் வந்து சும்மா வித்த காமிச்சான். அவனும் வந்து கொஞ்சம் இது பண்ணுவான். எல்லோ கார்டு வேற வாங்கிட்டான்.
வாங்கிட்டான். அந்த இன்சிடென்ட் விக்டர் மாஸ்கோ டேய், அது எப்படி அவன் வந்து கீழே விழுந்த பிளேயரை கழுத்தை பிடிச்சிட்டு வாட் எவர் ஹேப்பன்ஸ்ல கீழே விழுந்த பிளேயரை கழுத்தை பிடிச்சிட்டு நீ எப்படி கார்டு வாங்காம இன்னும் பிச்சில் இருந்த. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவன் குண்டிய தடை டேய் என்னடா இதுல வெளியே தப்பான இண்டஸ்ட்ரியில இருக்கிறான் ப்ரோ அவன். சீரியஸா பிச்சு வெளியே பண்ணா பிரசன்ட் டைம்டா இதெல்லாம் கேஸ் போடலாம் என்னடா பண்ணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பிரீமியர் லீகும் உல்ஸோட எம்ப்ளாயா இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு yellow and black கம்பெனி பிராசர்ஸ் அவனுக்கு கூட எம்ப்ளாயா இருக்கணும் இவன். அதுதான் நான் பாக்குறேன். எனக்கு சீரியஸா வந்து லைக் அந்த பையன் எப்படி பிக்சர்ல இருந்தான், அது இது என்ன மீன் பண்ணுதுன்னு எனக்கு சீரியஸா புரியல. அதுதான் யூசுவலா இந்த மாதிரிலாம் கண்டினியூ. இப்ப ஷோ கோமஸ்க்குலாம் வந்து லைக் வார்ன் பண்ணிட்டு 2வது தடவை 3வது தடவை எல்லோ கார்டு கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் அவங்க இன்னொரு மிட்ஃபீல்டர் இருக்குல்ல மீனாக்கும் எல்லோ கார்டு கொடுத்துட்டான் 2வது தடவை 3வது தடவையும். இந்த கம்யூனிட்டி என்னன்னா அஃபென்ஸ் மேல அஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் கிரிமினல் அஃபென்ஸா போயிட்டு இருக்கு ஒவ்வொன்றும். அதே இவனுக்கு ஒரு இல்லப்பா பரவாயில்லப்பா கழுத்தை பிடிக்கிறதுனா பிடிச்சுக்கப்பா பரவாயில்ல நீ பாட்டுக்கு வந்து ஆடிக்கப்பா அப்படின்ட்டு. எனக்கு அந்த கழுத்தை பிடிச்சதே என்னால இன்னும் ஒத்துக்க முடியல. எப்படி இதுதானே கேசமீரோக்கெல்லாம் ரெட் கொடுத்தாங்க போன சீசனு. இதுதான் ஷாக்காக்கு ரெட் கொடுத்திருக்காங்க, கேசமீரோக்கு ரெட் கொடுத்திருக்காங்க. அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் கழுத்தை பிடிச்ச அடுத்த செகண்ட் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான் நம்ம தப்பு பண்ணிட்டோனே அப்படி இப்படி அப்படியே விழுற மாதிரி அப்படியே ஆக்ஷன் கொடுத்துட்டான். அதான் நான் சொன்னேன்ல லோகோ வந்து yellow and black கம்பெனி பிராசர்ஸ் அவங்க கிட்ட தான் it should be employed. அதுக்கேத்த மாதிரி சொக்காயம் போட்டு வந்திருக்காங்க அவங்க. கரெக்ட் தான். ஆமா yellow and black அவங்க டீம் லோகோ. அத தப்பா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க போல. ட்ரூ பட் யா ஐ திங்க் மேனேஜர் ஹேமந்த் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஹேமந்த் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சு 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஸோ அதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட்லி விக்ராட்டா எங்க ரொம்ப சந்தோஷப்படுவானா கடைசி 3 சீசனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசனுக்கு நம்ம டீம் ஸ்குவாட் ரெடியா இருக்கு. அதுவே ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு வந்து புதுசு. ஜெனரலா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நம்ம லீக் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நம்ம ஆளுங்களுக்கு வந்து ப்ரீ சீசனு அப்படி இப்படி நம்ம ஆட்கள் வந்து நம்ம அப்படிதான் பார்த்து பழகிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் அவன் மாத்திருக்கான். ஸோ அதுவே ஒரு பெரிய பிளஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிச்சு நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம போன சீசனோட எண்டிங்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா அடி வாங்குச்சு. அதை அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்புவோம். பிளஸ் அதை தவிர்த்து சப்ஸ்டியூஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் டைம்ல சின்சங்கோ தூக்கினா வெளில டிம்பரோல கொண்டு வந்தா சாக்காவை தூக்கினா ரைஸை தூக்கினா இதெல்லாம் நம்ம பாப்போமா லைஃப்லயே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். 79 மினிட்ஸ் சாக்காவை தூக்கிட்டான். அதான் இந்த வாட்டி ஹார்ட் அட்டாக் சேலஞ்சு இன்னும் போன லாஸ்ட் சீசனுக்கு முன்னாடி சீசனை விட போன சீசன் வந்து ஸ்குவாட கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணா. இப்போ போன சீசனோட இந்த சீசன் இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணணும். ஹார்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட ட்ரஸ்ட் பண்ணணும், அவன் நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ பார்ப்போம் அவங்களுக்குமே அந்த மாதிரி சேலஞ்ச் தான். ஆனால் ஓவராலா வேறபடி எந்த குறை சொல்றதும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசா கண்டிப்பா. ஸோ அதான் மேனேஜருக்கு 8/10 கிரௌடுக்கு 10/10 சப்ஸ் எல்லாத்துக்கும் ஈவனா 6 ஊத்தலான்னு. ஸோ மக்களே இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேமோடைய ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். டாக்டிக்கலி இந்த கேம்ல வந்து பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ டாக்டிக்கல் எபிசோட்ஸ் வந்து நம்ம தனியா பண்ணுவோம். இன்கே ஏதாச்சும் ஒரு கேம்ல வந்து லைக் பிக் 6 கேம்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி நம்ம ஒரு கேம் வந்து ஜெனுவினாவே வந்து அவுட் பிளே பண்ணப்பட்டோம் இல்லை அவுட் பிளே ஹோப்ஃபுல்லி அவுட் பிளே பண்ணப்பட்டோங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது, அவுட் பிளே பண்ணினோங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ கண்டிப்பாக டாக்டிக்கல் செப்பரேட் எபிசோட் போடுறோம். பட் இதுதான் பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூ. உங்களுடைய தாட்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் பத்திங்கிற கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே எங்களுடைய பிளேயர் ரேட்டிங்ஸை சேலஞ்ச் பண்றதா இருந்தாலும் போடுங்க. அதை வந்து அடுத்த எபிசோட நாங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அதோட எபிசோட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பாய்ஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு. இதே போல் நிறைய எபிசோட்ஸ் வரும் மக்களே. டூ கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் பாய்ஸ். டேக் கேர். தேங்க்யூ. நன்றி.